வணக்கம் தோழர்கள். இன்று நாங்கள் தோழர் சிப்பி என பலராலும் பிரபல்யமாக அறியப்பட்ட இடதுசாரி சூழலில் முற்போக்கு கருத்தியலாளர்கள் மட்டத்தில், யாழ்ப்பாணத்தில் சமூக அக்கறையுள்ள மனிதர்கள் மட்டத்தில் பலராலும் பிரபல்யமாக அறியப்பட்ட மிகவும் நட்பு நிறைந்த தோழர் சொக்கலிங்கம் சிவபாலன், அவரை அன்புடன் எல்லோரும் தோழர் சிப்பி என்று அழைப்பார்கள். அந்த பெயரை சிப்பி என போடுவதா சிப்பி என போடுவதா என்பதிலேயே எங்களுக்கு பிரச்சனை வந்தது. ஆனால் ஏனென்றால் ஒரு மானிட சமூகத்தை செதுக்குபவர்களையும் நாங்கள் சிப்பி என்றே கூற வேண்டும். ஏனென்றால் அதுக்கு ஒரு சிந்தனை வேண்டும், பார்வை வேண்டும், சமூக பொறுப்பு வேண்டும். சமூகத்தில் வாழும் காலத்தில் அந்த தாங்கள் கற்றுக்கொண்ட தத்துவத்தின் அடிப்படையில் வாழ்வது, ஒரு மார்க்சிஸ்டாக வாழ்வது, மார்க்சிச சிந்தனையின் அடிப்படையில் வாழ்வது, இப்படியான ஒரு சூழலுக்குள் தான் கற்ற மார்க்சிய அறிவியலுக்கும் ஒரு மார்க்சிஸ்டாக, ஒரு தொழிற்சங்கவாதியாக வாழ்ந்து தன்னுடைய காலத்தில் நிறைவாக நீண்ட காலம் அந்த வந்த தேசியவாத அலை, அது பெருந்தேசியவாதமாக இருந்தால் குறுந்தேசியவாதமாக இருந்தால் என்ன, அதற்குள் அள்ளுண்டு போகாமல் நின்று வாழ்ந்து தன் வாழ்க்கையை நிறைவாக முடித்துக்கொண்ட தோழர் சிப்பி அவர்களை நினைவு கூறுவதில் நாங்கள் இன்று கூடியிருக்கின்றோம். தோழர்களே, உங்களுடைய இந்த நேரத்தை ஒதுக்கி வந்தமைக்கு 1000 பூக்கள் குழுமத்தின் சார்பில் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்ளுகின்றோம். இலங்கையிலிருந்தும் ஐரோப்பா மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து இணைந்து கொண்டுள்ள தோழர்களுக்கும் நான் நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். முதலாவதாக தோழர் ஜோர்ஜை நான் பேச அழைக்கிறேன். அவருக்கு ஜூம் பிரச்சனையாக இருப்பதனாலே அவரை நான் தோழர் ஜோர்ஜ் ஆண்டனி கிறிஸ்டி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து அவரை நான் வாட்ஸ்அப்புக்குள்ளால் பேச சொல்ல போகிறேன். தோழர் சிவபால் காலன் சென்ற தோழர் சிவபாலனும் நானும் ஒரே பாடசாலை மாணவர்கள். பாடசாலை காலத்தில் இருந்தே அவர் மறையும் வரைக்கும் நானும் அவரும் மிக நெருங்கிய நண்பர்கள். அவர் தான் வங்கியில் தொழில் புரியும் காலத்திலே இருந்து என்ன இடதுசாரி சித்தாந்தத்தை கடைபிடித்தாரோ, அவர் ஒரு ட்ரொட்ஸ்கிஸ்ட் லைன் மார்க்சிஸ்டாகவே இறக்கும் வரைக்கும் அந்த சித்தாந்தத்திலேயே நம்பிக்கை கொண்டு அதற்காகவே பணியாற்றி வந்திருக்கிறார். பழைய தலைமுறைகளில் இடதுசாரி சிந்தனையோடு கடைசியாக எல்லார் மத்தியிலும் நின்ற ஒருவராக நான் அவரை பார்க்கின்றேன். ஏனெனில் அந்த அளவுக்கு இவ்வளவு நீண்ட கால அனுபவம் கொண்ட ஒரு சித்தாந்தத்துல ஊறி அதையே நம்பி அங்கும் இங்கும் பாயாமல் அதே ஒரு மக்கள் விடுதலைக்கான ஒரு சித்தாந்தமாக அவர் தன்னுடைய வாழ்நாளில் அதை கொண்டிருக்கிறார். அவருடைய மறைவு மிகவும் பெரிய இழப்பு. அவருக்கு நான் சொல்றது அவருடைய முழு பொழுதுகளுமே வீட்டு வேலைகள் முடிந்த பின்னர் முழுவதுமே ஏறக்குறைய அரசியல் தான். அதுவும் இடதுசாரி சிந்தனை போக்கு அரசியல் தான். சர்வதேச மார்க்சிய கற்கிணறு என்ற ஒரு அமைப்பை வைத்திருந்தார். அந்த அமைப்பினூடாக பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் பல்வேறு விதமான யாழ்ப்பாண சமூகத்தின் பிரச்சனைகளுக்கும் அவர் மார்க்சிய அடிப்படையில தன்னுடைய கலந்துரையாடல்கள் மூலம் காலத்துக்கு காலம் தீர்வு வழங்கி கொண்டிருந்தார். அவருடைய வீடு 2, ஒன்று அவர் வாழும் ஹோம், இன்னும் ஒன்று அவர் தன்னுடைய அதிக நேரத்தை செலவழிக்கும் சிவன் கோவிலடி, யாழ்ப்பாணம் சிவன் கோவிலடி, அது இன்னொரு அவருடைய வீடு. வீட்டுல காணாட்டியும் நிச்சயமா அங்க போனா அவரை காணலாம். அதுல ஒரு பெரிய கூட்டத்தை அவருக்கு பின்னால வரும் கலந்துரையாடலுக்காக பெரிய கூட்டம் கல்வி முன்களில் இருந்து இப்போது இதை ஒழுங்குபடுத்தியிருக்கிற மனோரஞ்சன், முன்னாள் முதலமைச்சர் வரதராய பெருமாள், தற்போது அரசாங்கத்தில் இருக்கிற பெரும்பாலான அமைச்சர்கள் அந்த இடத்துக்கு வராமல் போனதில்லை. எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடலாம். இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்ததுல அவருக்கு பெரிய பங்கு இருக்குது. இப்ப இருக்கிற அமைச்சர் சந்திரசேகரன், பிமல் ரத்நாயகா, சுனில் ஹந்துகட்டி எல்லாருமே அங்க எங்களோட கலந்துரையாடிட்டு போவார்கள். அது ஒரு பிரச குரூப்பாக, ஒரு அமுக்க குழுவாக, ஒரு மார்க்சிய சிந்தனைய சொல்லும் இடமாக, எல்லாத்தையும் ஒரு முற்போக்கா பார்க்கிற ஒரு இடமாக தோழர் சிவபாலனுடைய தலைமையில்
நானும் அவரோட சேர்ந்து அவர் இறக்கும் வரைக்கும் அந்த இடத்துல நின்று அவரோடு இந்த கலந்துரையாடலை செய்திருக்கிறேன். அவருடைய அந்த இடம் சிவன் கோயிலடி சென்டருக்கு அப்பால் அவருடைய வீடும் ஒரு அரசியல் கூடாரம் தான். அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமைகளில் மற்றும் மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டிலும் கூட்டம் போடுவார். தற்போதைய அரசின் மிக பலமான ஒரு அரசியல்வாதியான டில்வின் சில்வா அவருடைய வீட்டுக்கு வருகை தந்து கூட்டம் நடத்தி இருக்கிறோம். அதற்கான சாட்சி படங்களும் என்னிடம் இருக்கின்றன. எனவே அவர்கிட்ட வராத ஆக்கள் கிடையாது. பழைய தலைமுறை இடதுசாரிகளில் அதிகமான பேர் டாக்டர் விக்ரமரத்னா, வாசுதேவ நாணயக்காரா, அவர்கிட்ட வராத ஆக்களே கிடையாது. யாழ்ப்பாணம் வரும்போதும் எல்லாம் அவரை சந்திச்சு அவரோடு கலந்துரையாடி, குறிப்பாக அவருடைய கட்சி ஆக்கள், ட்ரஸ்டிஸ்ட் லைன் கட்சி ஆட்கள் அவரை சந்திக்காமல் போவதில்லை. அது மட்டுமில்ல, அவர் இந்திய இடதுசாரி அரசியல்வாதியோடு நிறைய தொடர்பு கொண்டவர். பாண்டியன் கொழும்புக்கு மறைந்த பாண்டியன் கொழும்புக்கு வந்தபோது இவரை அங்கே வரவழைத்திருந்தார். யாழ்ப்பாணத்திலும் எத்தனையோ இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் பார்ட்டி ஆக்கள் யாழ்ப்பாணம் வந்தபோது நானும் அவரும் அவர்களோடு சேர்ந்து. எனவே அவர் தன்னுடைய காலம் முழுவதும் பெரும்பாலும் அவருக்கு இந்த நவீன தொழில்நுட்பங்களோ இல்ல இந்த ஐபோனோ அல்லது கணனியோ அல்லது இந்த வலை அமைப்புகள்ல மினக்கிறதோ இல்லை. பூவால சிங்கத்துல வந்து எல்லா பேப்பரையும் அதிகாலையே எடுத்து கொண்டு போய் இந்த தகவலை விட அவர்கிட்ட இருக்கிற தகவல் அதிகம், எல்லாமே அரசியல் தான். அவ்வாறு ஒரு இடதுசாரி சிந்தனையோட வாழ்ந்த தோழர் சிவபாலன் நிறைய கருத்தரங்குகளையும் நிறைய கூட்டங்களையும் அவர் ஆங்காங்கேயும் வைத்திருக்கிறார். கொழும்பிலிருந்து வரும் வாசுதேவ நாணயக்காராக்கு ஒரு ஆபீஷியல் டிரான்ஸ்லேட்டர். அவர் ஆங்கிலத்துல பேச இவர் தான் மொழிபெயர்ப்பார். எல்லா பத்திரிகைகளையும் வாங்கி இடதுசாரிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றுதான் முதல் பார்ப்பார். அவ்வாறான ஒரு அற்புதமான இவ்வாறான ஒரு நபரை இன்றைய காலகட்டத்துல காண முடியாது. பழைய தலைமுறையில பழைய இடதுசாரிகள்ல மிகவும் ஆழமான மிகவும் சிந்தனையோட இருக்கிற இந்த மனிதன் தோழர் சிவபாலன் அவர்கள் தான். அவருடைய மறைவு உண்மையில இடதுசாரி இயக்கத்துக்கு பெரும் துன்பம், பெரும் நட்டம். இதுக்கு பிறகு சிவன் கோவில் அடியில் அவரை கண்டுகொள்ள முடியாது, அந்த கருத்தரங்குகளையும் கண்டுகொள்ள முடியாது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து வார கனவேர் அரசியல் எங்களோடு முட்டி மோதி அவர்கள் அதுல நின்று வெளியே போறதை நாங்கள் பார்த்து கொண்டிருந்திருக்கிறோம். சிவபாலன் மிக அமைதியாக சிரித்து கொண்டே எல்லோருக்கும், அவருக்கு ஆழமான ஆங்கில அறிவு இருக்கு, மற்றவர்களை போல இல்ல, ஆழமான ஆங்கில அறிவு. அந்த ஆங்கில அறிவை பயன்படுத்தி சில கோட்டேஷன்களை சொல்லி அமைதியாக்குவார். சிவபாலன் தோழர் அவர்கள் இடதுசாரி சிந்தனையாளர்களுடைய பலர் அவரை இங்கே உள்ள பல இடதுசாரிகள் என்று சொல்லுகிற சில சிந்தனையாளர்கள் அவரை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவர் அமைதியாக எங்கே இருந்தாலும் ஒரு மார்க்சிய சிந்தனை ஒன்று கலந்துரையாடப்படும் போது அந்த இடங்களில் எல்லாம் அவர் தன்னுடைய பங்கை செலுத்தி இருக்கிறார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக மிக முக்கியமானது, அவரை குறித்து நாங்க சொல்லணும், நாங்களும் அதிலே பங்காளர்கள். இந்த அரசாங்கத்தை கொண்டு வருவதில், இந்த ஆட்சியாளர்களை இங்கே கொண்டு வருவதில் யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக தோழர் மனோரஞ்சனம் அதில பங்கிருக்குது. எல்லோரும் சேர்ந்துதான் அதுல முக்கிய பங்கை வகித்தவர் தோழர் சிவபாலன் அவர்கள். சிப்பி என்று செல்லமாக அழைக்கப்படும் தோழர் சிவபாலன் பல்வேறு கூட்டங்கள்ல கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் வீட்டிலும் அவர் பாக்கெட் மீட்டிங் எல்லாம் வைத்தவர், எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு. அப்படியான ஒரு அற்புதமான மனிதர் அம்மா விட்டு பிரிந்து போனது பெரும் துயரம்தான். இந்த இடைவெளி நிரப்பப்பட முடியாத ஒன்று. சிவன் கோவில் அடி இடதுசாரிகளடி அந்த குரல் அமைதியடைஞ்சு அது வெறும் ஒரு வெற்றிடமாக, ஒரு வெக்கவுமாக இப்ப காட்சி அளிக்கிறது. அதை நினைக்கும் போது பெரும் கவலையாகவே இருக்கிறது. நன்றி மனோரஞ்சன் தோழர்களே.
நன்றி ஜார்ஜ் தோழர். நீங்கள் தொடர்ந்து அப்படியே நீங்க லைன்ல நில்லுங்க. உங்களோட மைக்கை மியூட் பண்ணிட்டுருங்க. அப்போ உங்களுக்கு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பு கூடாக உங்களுடைய உரையை மிக சுருக்கமாக, ஆணித்தரமாக, தெளிவாக வைத்திருக்கிறீர்கள். அது அந்த அவரோடு பழகிய தோழர்கள், பழகாத தோழர்களுக்கும் கூட ஒரு காட்சி படம் போல் அதை விவரித்து சொல்லி இருக்கிறீர்கள். ஒரு எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் வருகின்ற அரசியல்வாதிகளோடெல்லாம் படம் பிடித்து தாங்கள் அவரோடு நின்றோம் இவரோடு நின்றோம் என்று போடுகின்ற ஒரு கலாச்சாரத்துக்கு பழக்கப்பட்டிருக்கின்ற இந்த அதிகாரத்தில் இருக்கிற புஜபலம் பொருந்தியவர்களோடு நின்று படம் எடுக்கின்ற ஒரு கலாச்சாரத்திற்கு அது அது கொழும்பாக இருக்கலாம், யாழ்ப்பாணமாக இருக்கலாம், வன்னிக்காடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், அதெல்லாம் ஒரு வியாபாரமாக்கப்பட்ட இந்த காலத்தில் தன்னுடைய கொள்கைக்காக தான் வாழ்ந்து ஒரு சிம்பிள் வாழ்க்கை மனிதனை பார்க்கும் பொழுதே தெரியும். அந்த மார்க்சிசம் என்பதே ஒரு பொருளாதார தத்துவமாக மட்டுமல்ல, பொருளாதாரம் தான் அரசியல் என்று, எக்கனாமிக்ஸ் இஸ் பாலிடிக்ஸ் என்று மார்க்ஸ் சொல்லி இருக்கிறார். ஆகவே பொருளாதாரம் தான் மனித வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. மூலதனம் என்பது கேபிட்டலோடு சேர்ந்து பின்னாலே வருகின்ற அந்த பிசாசை இனங்கண்டு அதற்குள் ஆட்படாமல் வாழ்கின்ற ஒரு மார்க்சிச வாழ்க்கையை வாழ்ந்து முடித்த அந்த மனிதனை பற்றி நாங்கள் பெருமையாக நினைவு கூற வேண்டிய நேரத்தில் ஜார்ஜ் மாஸ்டர், நன்றி உங்களுடைய அந்த கச்சிதமான உரை. அனைவருக்கும் வணக்கம். சிப்பி தோழருக்கும் எனக்கும் இடையிலான தொடர்புகள் கிட்டத்தட்ட 25 வருடங்கள் கிட்ட இருக்கின்ற ஒரு நெருங்கிய உறவாக இருக்கின்றது. தொடக்கத்தில் நானும் பெரும்பாலும் கூட்டங்களுக்கு செல்ற போது கட்டாயமாக வருகின்ற இன்னொருவராகத்தான் நான் அடையாளம் கண்டேன். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த கூட்டங்கள் முடிந்த பிறகு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வரும் போது, நாங்கள் 2 பேரும் வந்து துவிசக்கர வண்டியில போகின்றவர்கள் என்றபடியே ஒன்றாக சேர்ந்து வீட்டுக்கு வரும் வரையும் அந்த கூட்டத்துல கதைச்ச விஷயங்களை பற்றி உரையாடி கொண்டு வந்தோம். அப்ப அவ்வாறு நாங்கள் பெரும்பாலும் ஒரு வகையில கூட்டங்களுக்கு சென்று அந்த விஷயங்கள் கேட்டு அதுக்கு பிறகு அது தொடர்பாக உரையாடலை மேற்கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பங்கள் அதிகமாக எங்களுக்கு கிடைத்தது. அதுக்கு பிறகு நாங்கள் கட்டாயம் சந்திக்கின்ற ஒரு இடமாக, பின்னேரத்தில் கட்டாயமாக கூடுகின்ற ஒரு இடமாக வண்ணார்பண்ணை சிவன் கோவில் அடி இருந்தது. அந்த இடத்திலும் நாங்கள் பெரும்பாலும் எங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து சில நேரம்ல காரசாரமான விவாதங்கள் நடக்கிற ஒரு இடமாக அந்த இடத்தை மாற்றினோம். குறிப்பாக சிப்பி அண்ணாவுடைய மிக முக்கியமான பண்பு தன்னுடைய கருத்து ஆணித்தரமாக சொல்றது என்பது மாத்திரமில்லை, மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் செவிமடுக்கிற தன்மை இருந்தது. குறிப்பாக அவர் வந்து எல்லா வகையான கூட்டங்களுக்கும் சென்றாலும் அந்த கூட்டங்கள்ல சொல்ற கருத்துக்களால தன்னுடைய கருத்தியலே குழப்பி கொள்ளவில்லை. அதே நேரம் அந்த கருத்துக்களை வந்து ஒரு வகையில நளினப்படுத்துறதோ அது எல்லாம் நிராகரிக்கப்படுவதாகவும் இருக்கவில்லை. ஆனால் அந்த கருத்துக்கள் அவர்கள் கூறுகின்றதுக்கான பின்னணி என்ன என்றதை அவர்கள் சொன்னார். சில நேரம் அவர் சொன்னா அவருடைய பின்னணியில அவர் அப்படித்தான் கதைக்கக்கூடியதா இருக்கும். ஒரு இளைஞர் என்றால் அவர் வந்து போர் சூழல்ல வளர்ந்தவர் என்றபடியா அவருக்கு அந்த அறிவு மட்டும்தான் இருந்திருக்கும் என்ற வகையில். இந்த வகையில நாளைக்கு சிப்பி அண்ணாவுடைய மிக முக்கியமானது வந்து மிக அதிகமாகவே கூட்டங்களுக்கு போயிட்டு கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு நாட்டுல சமூகத்துல என்ன நடக்கிறது என்ற தொடர்பான ஒரு வகையான அறிவு ஒன்று இருந்தது. அதாவது சமூகம் எவ்வாறு இயங்கி கொண்டு இருக்கிறது என்பது தொடர்பாக. அதே நேரம் சமூகம் எவ்வாறு செயல்பட வேணும், மாற்றி அமைக்க வேணும் என்று சொல்ற கூடிய ஒரு தத்துவமும் அவரிடம் இருந்தது. அப்ப அந்த 2க்கு இடையிலான நடக்கிற மோதலின் போது அவர் பெரும்பாலும் வந்து தன்னுடைய கருத்தை சார்ந்ததாக இருக்கும், அதே நேரம் ஏனைய கருத்துகளுக்கும் செவிமடுக்கும் தன்மை கொண்டதாகவும் இருந்தது. அடுத்ததாக அவர் பெரும்பாலும் நபர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கவில்லை, ஜனரஞ்சகமாக கருத்துகளுக்கு அடிபணியவில்லை. மிகவும் நிதானமாக இனவாதத்துக்கும் சாதிவாதத்துக்கும் எதிரான கருத்துகளின் போது நிதானமாக செயல்பட்டால் சில இடதுசாரிகள் சில நேரம்ல ஜனரஞ்சக தன்மை உடன் கூடியதான தேசியவாத கருத்துகளால் ஈர்க்கப்பட்டு அந்த பக்கத்தில் போகும் போது கூட அவ்வாறு செல்லாமல் மிகவும் நிதானமாக அந்த கருத்துக்களை நிராகரித்து தன்னுடைய கருத்தியலில் ஓட செயல்பட தொடங்கினார்.
அதே அதே நேரம் அவருடைய கருத்துக்கள் மிகவும் முக்கியமானதாக, மிக ஒரு நல்ல ஒரு வாசகராக இருந்தது தான் மிக முக்கியமானது. குறிப்பாக யாழ்ப்பாண பொதுசன நூலகம் அவருடைய மிக முக்கியமான ஒரு இடமாக இருந்தது. நாங்கள் சந்திக்கின்ற ஒரு இடமாகவும் அந்த இடம் இருந்தது. குறிப்பாக எனக்கு நல்ல ஞாபகம், அவர் பெரும்பாலும் தி ஐலண்ட் பத்திரிகையும் ஃப்ரண்ட்லைன் சஞ்சிகையும் மிக முக்கியமாக கட்டாயம் வாசிக்கின்றவராக இருந்தார். அதனூடாக அவர் தென்னிலங்கை அரசியல்ல என்ன நடக்கிறது என்று பற்றிய ஒரு நல்ல ஒரு புரிதலுடன் இருந்திருந்தார். அதே நேரம் ஒரு வகையில இந்திய அரசியலுக்குள்ள, பிராந்திய அரசியலுக்குள்ள என்ன நடக்கிறது என்ற தொடர்பான ஒரு புரிதலுக்குள் இருந்தா அந்த எல்லா வகையான கருத்துக்களும் கொண்டு இருந்த சிப்பித்தோழர்வ ஒரு செயற்பாட்டாளராக நாங்கள் மதிப்பிட்டிருக்கின்றதா அல்லது ஒரு சிந்தனையாளராக மதிப்பிட்டுகின்றதா என்றதுதான் மிக முக்கியமானது. நான் நினைக்கிறேன் அவருடைய செயற்பாடுகளின் போது அவருக்கு பெரும்பாலும் குருவாக இல்லாட்டி அவர் மிகவும் மதிக்கப்பட்ட நபராக இருந்தது தோழர் பாலதம்பு அவர்கள். அவருடைய நினைக்கிறேன் கூடுதலான செல்வாக்குகள் அவரிடம் காணக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் அவருடைய சில கருத்துக்கள் பற்றி நாங்கள் வாசிக்கும் போது அவர் தென்னிலங்கையிலும் மார்க்சிச புத்திஜீவிகளாக அடையாளம் காணப்பட்ட சிலருடைய செல்வாக்குகள் மிகவும் அதிகமாக காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக தென்னிலங்கையில மிக முக்கியமான செல்வாக்கு செலுத்தியாக கருதப்படும் நியூட்டன் போன்றவர்களுடைய கருத்துகள், மார்க்சிசம் தொடர்பான கருத்துக்கள் அவர் உள்வாகி கொண்டிருந்தார். அதே நேரம் அதுக்கு அப்பாற்பட்டதாக தமிழ் தேசியவாத தொடர்பான கருத்துக்களும் அது தொடர்பான விமர்சனங்கள் முன்வைக்கும் போது அது தொடர்பாக எழுதப்பட்ட எல்லா வகையான நூல்களிலும் இருந்தும் அவர் கருத்துக்களை எடுத்து முன்வைக்கப்படக்கூடியதாக நபராக இருந்தார். அதே நேரம் அவருடைய மொழி திறமை மிக முக்கியமானது. எனக்கு நல்ல ஞாபகம், வீரசிங்கம் மண்டபத்தில் நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்தின் போது தோழர் டியூ குணசேகரா அவர்களுடைய உரையை அவர் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டமே மிகவும் எல்லோருடையும் பாராட்டை பெற்றதாக இருந்தது. அந்த அளவுக்கு அந்த நீண்ட உரையே, வேகமான உரையை அவர் நல்ல சிறப்பாக மொழிபெயர்க்கப்பட்ட. அத்துடன் அவர் மிகவும் சிறிதாகத்தான் அவருடைய கருத்துக்களை எழுதினார். நான் நினைக்கிறேன் அதுதான் மிக முக்கியமான ஒரு பலவீனமாக கருதப்படுவது. அவர் தன்னுடைய கருத்துக்கள் எழுதுவது மிகவும் குறைவாகத்தான் இருந்தார். அவருடைய கருத்துக்கள் எழுத்து வடிவத்தில் பதிவு செய்யப்பட்டதாக இருந்தால் பெரும்பாலும் நாங்கள் அந்த கருத்துக்கள் ஒரு இடதுசாரி சிந்தனையாளருடைய கருத்துக்களாக மிகவும் பிரயோசனமாக அமையும் என்று தான் நான் நினைக்கின்றேன். அவர் சில நேரம்ல அவருடைய உரைகள் மிகவும் சுருக்கமாக இருந்தது, ஆனால் அது ஒரு சாராம்சத்தை கொண்டதாக இருந்தது. அவர் வழங்குகின்ற சில கேள்விகளுக்கு வழங்கப்படுகின்ற மறுமொழிகள் கூட சில நேரம்ல ஒரு வகையில ஐரோனியை சார்ந்ததாகவும், அதே நேரம் கோபத்தை இல்ல ஒரு வகையான நளினத்தன்மை கொண்டதாகவும் இருந்தது. அதே நேரம் அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கப்படும் போது மற்றவர்கள் அது பற்றி என்ன நினைப்பார் என்ற அச்சம் கொள்ளவோ அது பற்றிய தயங்க உணர்ந்தோ என்றது இல்லை. இந்த வகையில் நான் நினைக்கிறேன் ஒரு செயற்பாட்டாளர் என்ற வகையிலும், மார்க்சிய தொடர்பான ஒரு அறிவுஜீவி என்ற வகையிலும் அவருடைய கருத்துக்களும் செயல்பாடுகளும் யாழ்ப்பாண சமூகத்தில் அவர் அறியாத அளவு கூட அவருடைய கருத்துக்கள் சமூகத்தில் சென்றடையக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக சர்வதேச மார்க்சிச குழு என்ற அமைப்பினூடாக மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் அவர் நடாத்தப்பட்ட கருத்தரங்குகள் அது அந்த காலகட்டத்தில் இருந்த மிகவும் இக்கட்டான சூழ்நிலைகள் மிக வெற்றிகரமாக நடாத்த முடிந்தது என்ற அவருக்கு அது பற்றி இருந்த அர்ப்பணிப்பும் அந்த கருத்துகளும் அவருடைய செயல்பாடுகளும் மிகவும் நேர்மையாகவே சமூகம் மீதான அக்கறை கொண்டதாக இருந்தது காரணமாகவே இந்த வகையில பார்க்கும்போது ஒரு வகையில இடதுசாரி சிந்தனையாளருடைய, இடதுசாரி செயற்பாளருடைய ஒரு இழப்பு என்ற வகையில தான் சிப்பியண்ணாவுடைய இழப்பை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த அவருடைய செயல்பாடுகள் ஊடாக அவர் எதிர்பார்க்கப்பட்ட அந்த செயல்பாடுகளின் ஊடாக நாங்கள் முன்னெடுத்து செல்லக்கூடியதான வழிகள் என்ன என்பதை தொடர்பாகத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்றது நான் முக்கியமான தேவையாக கருதுகின்றேன். குறிப்பாக கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அந்த கருத்துக்களுக்கான சரியான முறையிலான
பொருள் விளக்கம் வழங்கப்படுவதில் அவருடைய இருந்த திறமை மிக முக்கியமானது என்று கூற விரும்புகின்றேன். அவருடைய இழப்பு மிகவும் பெரிய இழப்பாக நாங்கள் கருத வேண்டும். குறிப்பாக சமூக மாற்றத்தை எதிர்பார்க்கும் சமூகம் இந்த இருக்கிற நிலைகளை விட முன்னேற்றகரமாக முன் செல்ல வேணும் என்ற எதிர்பார்ப்புடன் செயல்படும் அனைவருக்கும் அவருடைய செயல்பாடுகள் எப்பொழுதும் ஒரு தைரியத்தை தருவதாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி. நன்றி தோழர் சாமிநாதன் விமல். சாமிநாதன் விமல் யாழ்ப்பாணத்திற்கு வருவதற்கு முன்பே 1990களில் எனக்கு அறிமுகமானவர். அவர் இளம் காலத்தில் அரசியலில் மிக அக்கறையோடு ஈடுபட்டு பின்னர் யாழ்ப்பாணம் வந்து கடந்த கிட்டத்தட்ட 25-30 வருடங்களாக அவர் அங்கே யாழ்ப்பாணத்தில் பணியாற்றுகின்றார். அதே தோழர் சிற்பியினுடைய அதே சிம்பிளிசிட்டியும் அதே சிரித்த முகமும் அதே மென்மையான விதத்தில் காத்திரமான விடயங்களை எடுத்துச் சொல்லுற பக்குவமும் சாமிநாதன் விமலுக்கும் உண்டு. சாமிநாதன் விமல் அவருடைய சிற்பியினுடைய அடுத்த ஒரு பிம்பமாக நாங்கள் சாமிநாதன் விமலை பார்க்கலாம். நன்றி சாமிநாதன் தோழர். நீங்கள் தென்னிலங்கை சிங்கள சமூகத்தில் இருக்கின்ற இடதுசாரித்துவ அரசியல், மலையக சமூகத்தில் இருக்கின்ற அரசியல், வடக்கில் இருக்கின்ற அரசியல் எல்லாவற்றையும் புரிந்தவராக நீங்கள் இருக்கிறீர்கள். எப்பொழுது வந்தாலும் உங்களை தோழர் சிற்பியை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. நாங்கள் புத்தக வெளியீடுகள் எது வைத்தாலும் அதற்கான முழு ஆதரவையும் தந்து செயல்படுபவர்கள். சமூகம் நீங்கள் சொன்ன ஒரு விடயம் மிக முக்கியமானது தோழர்கள். இந்த ஒரு கடந்த காலத்தில் எங்களுடைய சமூகத்தில் குறிப்பாக நான் தோழர் சிற்பியினுடைய இந்த அஞ்சல் நிகழ்வுக்கு யாழ்ப்பாணியத்துள் ஒரு செம்மையான சிவப்பு வாழ்க்கை என்று போடுகின்ற பொழுது பலர் சங்கடப்படக்கூடும் என்று நினைத்துத்தான் போட்டேன். அதை வேண்டுமென்றே தான் போட்டேன். நான் இந்த யாழ்ப்பாணியத்தோடு சமரசம் செய்து கொள்ளுகின்ற இடதுசாரிகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அவர்கள் இடதுசாரித்துவம் பேசுவார்கள், இடதுசாரித்துவ புரட்சி பற்றி பேசுவார்கள், மாவோயிசத்தை பேசுவார்கள், எல்லாவற்றையும் பேசுவார்கள். ஆனால் நடைமுறை வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது, தங்களுடைய தனிப்பட்ட சூழல் என்று வருகின்ற பொழுது, இந்த யாழ்ப்பாணிய பிற்போக்கு மேலாதிக்கத்தோடு ஒருவித சமரசத்திற்கு போய் அதன் முன் மௌனமாகி போகின்றவர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மிக வீரியமான போராளிகளாக இருந்தவர்கள் கூட தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் வெளியிலே கம்யூனிஸ்டுகள், வீட்டுக்குள்ளே கந்தசஷ்டி கம்யூனிஸ்டுகளாக இருந்திருக்கிறார்னு நான் சொல்லி வந்திருக்கிறேன். என்னுடைய வார்த்தை பிரயோகங்கள் சில வேளை மிக கடுமையானதாக இருந்தாலும் எனக்கு மார்க்சியத்தையும் இடதுசாரித்தையும் படித்த NLFT PLFT அமைப்பின் விஸ்வானந்த தேவன் என்கின்ற அந்த மேதை கடுமையாக இந்த பிற்போக்குத்தனங்களை கடுமையாக எதிர்க்காவிட்டால் அவை உன்னை ஆட்கொண்டு விடும் என்று எனக்கு சொல்லி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் அந்த சொற்பதங்கள் பாவிக்கப்படுகின்றனவே ஒழிய எந்த ஒரு தனி மனிதர் மீதுமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீதுமோ உள்ள காழ்ப்புணர்வால் அல்ல. ஆனால் அந்த சிந்தனை என்பது ஒரு மிக பயங்கரமான சிந்தனை என்பதை நான் இதில் சொல்லி வைக்க விரும்புகிறேன். இலங்கையினுடைய இடதுசாரித்துவ அரசியல் மாவோயிச சிந்தனையில் வந்த கம்யூனிஸ்ட் கட்சி கூடாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டம் வீரியமாக இருந்து பின்னர் தமிழ் தேசியவாதம், பிரிவினவாதம் என்பது மேலோங்கி அந்த இடதுசாரித்துவ அரசியலை மழுங்கடித்த பொழுதுதான் ஆயுத போராட்டங்கள் வருகின்றன. அந்த ஆயுத போராட்டங்களில் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பாக அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் பார்வையுள்ள சிந்தனையுள்ள ஒரு அமைப்பாக வந்தது. மிக முக்கியமாக அது தன்னுடைய இராணுவ பிரிவில் முதலாக பெண்களை உள்வாங்கி பெண்களையும் ஆண்களுக்கு சமமாக பெண் தோழர்கள் தோழியர்களையும் மிக பலமான சக்திகளாக வளர்த்தெடுத்த ஒரு அமைப்பு. அவ்வாறான ஒரு அமைப்பை பற்றி பலரும் சிலாகிக்கின்ற பேராசிரியர் சிவத்தம்பி சொல்லுகின்ற பொழுது EPRLF என்பது ஒரு மலடி பெற்ற பிள்ளை என்று பத்மநாபாவுக்கு சொல்லி இருக்கிறார். அந்த மலடி பெற்ற பிள்ளை என்றனுடைய அர்த்தம் என்னென்றால் இந்த யாழ்ப்பாணிய சமூகத்திற்குள் இப்படி ஒரு அமைப்பு எப்படி உருவானது என்பதை கேள்விக்குறி என்பதுதான். அதற்குள்ளே இதை விரித்து எழுதினாலே ஒரு தனி தீசிஸ் எழுதலாம் அந்த சொல்ல. ஆனால் அப்படி பார்க்கக்கூடிய சிவத்தம்பி இறுதியாக எங்கே போய் சங்கமித்தார் என்றால் கொழும்பிலே போயிருந்து வீரகேசரி பத்திரிகையில் துரோகிகளை ஒழிப்பது எப்படி, அதில் எப்படி நீங்கள் திறமையாக இருக்க வேண்டும் என்று பீஷ்மர் என்ற பெயரிலே
கட்டுரைகள் எழுதுகின்ற நிலைக்கு அந்த சமரசம் போய் முடிகின்றது. நான் அவரை குறிப்பாக சொன்னதுக்கு காரணம், அவர் பற்றி பலரும் சிலாகிப்பார்கள். அவர் வழிவந்த பல சீடர்கள், கவிஞர்கள், பத்திரிகையாளர்கள் என இன்னும் பலர் அதை அப்படியே போய்த்தான் முடிந்தார் இறுதி வரைக்கும். அவை இந்த 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 மாயையிலிருந்து நாங்கள் உடைபடாமல் அந்த சமூகத்திற்குள் ஆழமான இடதுசாரித்துவ இளம் சமூகத்தை வளர்க்க முடியாது. ஆகவே இதில் குறிப்பாக தோழர் சுகு ஸ்ரீதரன் நிற்கிறார். தோழர் சுகு ஸ்ரீதரனை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அவருக்கு பல்வேறு சிரமங்கள் இருந்தாலும் அவருடைய அந்த செயற்பாடு, சிந்தனை, பார்வை என்பவற்றை எழுத்தில் கொண்டு வருவதற்கு நாங்கள் கூட்டாக அவ்வாறான மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் தோழர் சிப்பியினுடைய எண்ணங்கள் காற்றிலே கரைந்து போனது போல் போய்விடக்கூடாது என்பதில் நான் இதிலே தோழர்களுக்கு சொல்லுகின்றேன். நாங்கள் ஒரு கூட்டாக அவ்வாறான பணிகளில் நாங்கள் ஈடுபட வேண்டும். எப்படி இந்த எங்களுடைய இடதுசாரித்துவம் இந்த சமரசத்திற்குள் போய் இன்று இந்த சமூகத்திற்குள் ஒரு வழிகாட்ட முடியாத நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்திருக்க என்பதை பார்ப்பதற்காக நன்றி. தோழர் சாமிநாதன் விமல், உங்களுடைய பங்களிப்புக்கு. மயில்வானம் சூரியசேகரன் தோழர், நீங்கள் உங்களுடைய மைக்கை அன்மியூட் பண்ணி நீங்க பேசுங்க தோழர். நன்றி. தோழர் அனைவர்களுக்கும் வணக்கம். எனக்கு சிப்பியை தெரிய வந்தது 1977 ஆண்டு. ஆனால் அதுக்கு முதலே நான் 1958 ஆண்டு துவக்கம் ஒரு இடதுசாரியாகத்தான் இருந்திருக்கிறேன். முக்கியமாக நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு மெம்பராக இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியோடு தான் வேலை செய்து கொண்டு வந்தேன். அப்போ 77 தான் என்னுடைய சிப்பி ஓட எனக்கு இருந்த சரித்திரம் ஆரம்பிக்கிறது. 65ஆம் ஆண்டு நான் இங்கிலாந்துக்கு போய் 77ஆம் ஆண்டு திரும்பி ஸ்ரீலங்காவுக்கு வந்து 2 வருஷம் இங்கே வேலை செய்திருந்தேன். நான் இலங்கையிலிருந்து இங்கிலாந்துக்கு நான் போகும் பொழுது நான் ஒரு கம்யூனிஸ்டா தான் போனேன். கம்யூனிஸ்ட் என்றால் மார்க்சிய லெனினிச இலங்கையில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியின் எல்லாம் நம்பிக்கை வச்சவன், அதோட வேலை செய்தவனாகத்தான் போனான். ஆனால் திரும்பி நான் 77ஆம் ஆண்டு வாரதுக்கு இடையில இங்கிலாந்துல சீவிக்கிற காலத்துல நான் ட்ரொட்ஸ்கியின் எழுத்துகள் பலவற்றை வாசித்து ஏற்கனவே எனக்கு இருந்த மார்க்சிய கருத்துக்களோட அதையும் உள்ளடக்கி என்னுடைய பார்வைகள் வந்து சர்வதேச ரீதியிலான இலங்கையிலான ஒரு ஒரு பாரிய மாற்றங்கள் அதுல ஏற்பட்டது. அப்ப நான் இங்க வரும்பொழுது 77ஆம் ஆண்டு வரும்பொழுது சிப்பியை வந்து சந்திச்சேன். சிப்பியை சந்திக்கும் பொழுது அப்ப எங்களுக்கு இடையில ஒரு நல்லொரு வேவ் லென்த்ல நாங்கள் இருந்தோம். அப்ப நான் இங்க வரும் பொழுது நானும் உப்பாளியும் இங்க வந்த நாங்கள் ஏற்கனவே அங்க இங்கிலாந்துல பல போராட்டங்கள்லையும் பல அரசியல் போராட்டங்களில் ஈடுபட்டு பல விதமான அனுபவங்களையும் பெற்று பிறகு இங்க உப்பாளி குறையோட நான் திரும்பி இங்க வந்து கொழும்புல இருந்து ரத்மலானையில பொறுப்பன ரோட் ஹிந்து காலேஜ் ரத்மலானை ஹிந்து காலேஜுக்கு எதிராக இருக்கிற ஒரு வீட்டுல நானும் உப்பாளியும் சிவிச்சு கொண்டு வந்திருந்த காலம் அது. அப்பதான் நாங்கள் அடிக்கடி யாழ்ப்பாணம் வந்து சிப்பியோட தொடர்பு உருவாக்கி, அப்ப அந்த காலகட்டத்துல இங்க யாழ்ப்பாணத்துல பரராஜசிங்கம் ஒருத்தர் இருந்தவர், உங்களுக்கு தெரியும் மாதிரி இல்லை. அவர் இப்ப இறந்து போனார். அவர் பிறகு கடைசியா யுத்த காலத்துக்குள்ள ஜெர்மனிக்கு போய் அங்கேதான் இறந்தவர். அவரும் ஒரு மிகவும் அருமையான ஒரு தோழர், அருமையான ஒரு இடதுசாரி. அவரும் LSSP சிப்பியோட மிகவும் நெருக்கமானவர். அப்ப நாங்கள் வந்து பரராஜசிங்கமும் தோடையும் சிப்பியோடையும் சேர்ந்து யாழ்ப்பாணத்துல வந்து 77, 78 வந்து மார்க்சிய கிளாஸஸ் வகுப்புகளை வந்து தொடங்கினோம். அந்த வகுப்புகளை வந்து நானும் எடுத்திருக்கிறேன், சிப்பியும் எடுத்திருக்குது, உப்பாளி குறைய எடுத்தவர், பேருந்து பல பாலாத்தம்பு போன்ற ஆக்களும் வந்து இங்க பங்கு பற்றி இருக்கிறேன். அது வந்து ஒரு ஒரு என்னை பொறுத்தவரையில ஒரு மிகவும் அரசியல் ரீதியாக ஒரு டைனமிக் பீரியட். அந்த காலகட்டத்துல தான் உங்களுக்கு தெரியும்
யூஎன்பியில் ஜேஆர் ஜெயவர்தன ஆட்சிக்கு வந்து அந்த அரசியல் அமைப்பு, புது அரசியல் அமைப்பு, அதாவது இந்த சென்ட்ரலைஸ் பவர், ஒரு பிரசிடென்ஷியல் ரூலை, எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ஷியல் ரூலை உருவாக்குறதுக்கு அவர் கம்பெயின் பண்ணி கொண்டிருக்கிற காலத்தில், அந்த கம்பெயினில் தான் நானும் சிப்பியும் பாலா தம்புவும் உப்பாளியும் வேறு பல தோழர்களும் பானுதேவனும் அதுக்குள்ள எங்களோட சேர்ந்து மேலு செய்தவர். நாங்கள் கொழும்பு, ரத்னபுரா பல பாகங்கள்லையும் யாழ்ப்பாணத்திலையும் அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக, நான் நினைக்கிறேன் நாங்கள் தான் அந்த முதலாக அந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக கம்பெயின் பண்ணி பல கூட்டங்கள் நடத்தி பல லீஃப்லெட்ஸ், கம்பெயின் லீஃப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து மிகப்பெரிய ஒரு கம்பெயினை செய்தாங்க. அது தன்மை, அந்த ஜேஆர் ஜெயவர்தன கொண்டு வர போகிற தன்மை, இதுக்கு ஜனநாயகத்துக்கு இதால் வர விளைவுகள், இப்படியான விஷயங்கள்ல சிப்பி மிகவும் ஆர்வமாக பங்கு பெற்றினர். ஏற்கனவே சொன்னது போல அவருக்கும் முக்கியமான அவற்ற மென்டர் என்று சொன்னால், நான் சொல்லுவேன் எல்எஸ்எஸ்பிக்குள்ள பெரிய தலைவர்கள் இருந்த பொழுதும், கொள்வின் எண்ணம் அவையெல்லாம் இருந்த பொழுதிலும், அவற்ற மென்டர் என்று சொன்னால் சாமிநாதன் தோழர் சொன்னது போல அவற்ற மென்டர் என்றா உண்மையா பாலா தம்பு தான் அவற்ற மென்டர். மிகவும் பெரிய மரியாதையும் அன்பும் நட்பும் வச்சிருந்த அவரோட வச்சிருந்தவர் சிப்பி. அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லாருக்கும் கட்டாயம் தெரியும், பாலா தம்பு ஜேவிபி தலைவர்கள் ரோண விஜயவராக்கள் எல்லாம் சிறையில் இருக்கிற காலங்களில் பாலா தம்பு தான் ராஜநாயம் என்று லண்டனில் இருக்கிற ராஜநாயம் அவரும் சேர்ந்து அந்த கேஸை பாலா தம்பு ஃப்ரீயாக அவருக்கு செய்து அவரை விஜயவராவை விடுதலைக்கு அந்த கேஸில் வெற்றி பெற்று விஜயவராவை பிரிசனில் இருந்து வெளியே கொண்டவரும் பாலா தம்பு தான். அந்த காலகட்டத்தில் நாங்கள் 71 துவக்கம் இங்கிலாந்தில் பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செய்து நாங்கள் ஜேவிபியை அடக்கி அவர்களுக்கு எதிராக நடந்த அட்டூழியங்கள், சிறுமா பண்டாரநாயக்கா காலத்தில் பெரிய பெரிய கூட்டங்கள் எல்லாம் வச்சு பெரிய கம்பெயின்ஸ் எல்லாம் நடத்தினாங்க. அந்த கம்பெயின்ஸில் பெரிய ஆக்கள், உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்தில் இருக்கிற தாரிக் அலி, டோனி பென் போன்ற ஆக்கள் எல்லாம் அந்த கம்பெயினுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவன். ஐலண்ட் பிஹைண்ட் பாஸ் என்ற ஒரு புத்தகத்தையும் நாங்கள் அழைச்சி விட்டு நாங்கள் அந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்யறதுக்காக. அப்போ இப்படி நான் என்னத்துக்கு இதை சொல்றேன்னா, சிப்பியில வேறொரு பக்கமும் இருக்கு, இதுவரை சொல்லப்படாத, மற்றவர்களால் சொல்லப்படாத ஒரு பகுதியும் இருக்கின்றதை நான் எடுத்து சொல்ல வேணும். அது என்னுடைய கடமை. அவருடைய ரிலேஷன் மாமா இருக்கணும், பானுதேவனும் அவரும் சரியான க்ளோஸ். மற்றது பாலா தம்பு, இவைதான் அவன் க்ளோஸ். இடதுசாரி இயக்கம் ரெண்டாக பிளவுபடும் பொழுது முக்கியமான ரெண்டு கட்சி இலங்கையில் இருந்தது. ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சி, மற்றது சமசமாஜ கட்சி. ரெண்டு கட்சிகளிலையும் 60-65களில் பிளவு வரும் பொழுது தோழர் சிப்பி பாலா தம்புண்ட குரூப்போடு தான் அவர் சேர்ந்தார். பாலா தம்பு, எட்மன் சமரக்கொடி போன்றவர்கள குரூப்ல தான் அவர் சேர்ந்தார். நானும் அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி பிளவடையும் பொழுது நானும் மொஸ்கோவிங்கில இருந்து, அந்த முதல் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருந்து விட்டு சண்முகதாசன் தோழரோடு தான் நாங்கள் தொடர்ந்து வேலை செய்து நாங்கள். இதை பற்றி கூட நான் சிப்பியோட கதைக்கும் பொழுது எல்லா விதமான எனக்கு மனதில் வர கருத்துக்கள்
நான் கண்டதுகள் கேட்டதுகள் என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் நான் சிப்பியோட தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கொண்டே வரேன். அப்போ நான் அவருக்கு சொன்னேன், இந்த பிரிவினை மஸ்கோவிங் பீக்கிங் வந்து பிரிஞ்சதும், மற்றது எல்எஸ்எஸ்பியிலையும் எல்எஸ்எஸ்பி ஆர் ரெவல்யூஷனரி, எல்எஸ்எஸ்பி ப்ரோ எஸ்எல்எப்பி என்ற அந்த பிரிவினையும் நடந்திருக்கக்கூடாதுன்ற தான் என்னுடைய வாதம். இதை நான் சிப்பிக்கு நான் கனதரம் எடுத்து விளங்கப்படுத்தி அவர் கடைசியில ஏற்றுக்கொண்டவர். ஏனென்றால் இது இடதுசாரி இயக்கத்தை வந்து பலவீனப்படுத்திட்டு, மிக பெருமளவு பலவீனப்படுத்துது. இலங்கை பூராவும் மிக பெரிய ஒரு ஃபோர்ஸா இருந்த இடதுசாரி இயக்கம் கடைசியா எஸ்எல்எப்பியோட சேர்ந்த பிறகு, ஆட்சியில போன பிறகு படிப்படியாக அவர்கள் தங்களுடைய கொள்கைகளையும் மார்க்சிய கொள்கைகளையும் தமிழ் மக்களுடைய உரிமைகள் போன்ற விதங்களையும் மெல்ல மெல்ல மெல்லமா கைவிட்டு எஸ்எல்எப்பியோட மர்ஜ் பண்ணிட்டார்கள். இது நாங்கள் வந்து இதை சிப்பி, நான், பாலத்தம்பு, சண்முகதாசன் போன்ற ஆட்கள் வந்து we call this class collaborationist policies. அதாவது முதலாளி வர்க்கத்தோட சேர்ந்து, சோசியலிஸ்ட் அவையோட சேர்ந்து, அது முற்போக்கு ஜன முதலாளித்துவ என்று சொல்லலாம், அவையோட சேர்ந்து நாங்கள் அடிப்படையான சோசியலிச ஒரு அமைப்பை உருவாக்கலாம் என்ற ஒரு கனவு அவர்கள் கண்டு அதில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். படுதோல்வி அடைந்ததான் உண்மையான சரித்திரம். ஆனால் இந்த நிலைமையில நாங்களும் ஜேஆர் ஜெயவர்தனாக்கு எகென்ஸ்டா போராடி, அதுட்ட கான்ஸ்டிடியூஷனுக்கு எகென்ஸ்டா போராடி, உபாலி குறை வந்து உண்மையாக ரத்மலான கான்ஸ்டிடியூன்சியில் அவர் கொண்டஸ்ட் பண்ணவர். இந்த வெல்லுவோம் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்ற நோக்கத்தோட இல்லை, இந்த கேம்பெயினை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்காக இந்த எலெக்ஷன் பிளாட்ஃபார்மை பாவிச்சு பல இலங்கை பூராவும் பல இடங்களில் கூட்டங்கள் வச்சு நானும் போயிருக்கிறேன். ரத்னபுரம், எம்பிலிப்பிட்டியா போன்ற இடங்கள்லாம் நானும் அவரோட போய் அந்த கூட்டங்களில் பங்கு பெற்றி இருக்கிறேன். அப்போ இப்படியான விஷயங்கள் எல்லாம் சிப்பி ஒரு பங்காளி. அவர் அங்கே ரத்மலானுக்கு வராமல் இருக்கலாம், அவர் ஒரு பங்காளி. பரராஜசிங்கமும் ஒரு பங்காளி, பரராஜசிங்கத்தின வைஃபும் ஒரு பங்காளி. பரராஜசிங்கத்தின வைஃப் வந்து ஒரு சிங்கள சகோதரி, அவற்ற மகளும் ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஆள், இப்போ ஜெர்மனியிலே இருக்கிறார். அவைகளோட எல்லாம் சிப்பிக்கு நல்ல தொடர்பு இருக்கு, கடைசி காலம் வரையும் தொடர்பு இருந்தது. இப்போ சிப்பின்ற பலருக்கு தெரியாத விஷயங்களை நான் சொல்லலாம்ன்றதுக்கான இதை சொல்றேன். நாங்கள் 1977 எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு, ஒரு கலவரம், ஒரு மினி கலவரம் நடந்தது 77 கொழும்புல தான் முக்கியமாக நடந்தது. அப்போ நானும் உப்பாளியும் பொறுப்பன ரோட்ல ரத்மலால இருக்கும் பொழுது, அந்த பொறுப்பன ரோட்ல எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு கோல் ரோட்ல இருந்து ஒரு பஸ் எடுத்து கொண்டு போகணும். அந்த பஸ்ஸில் 77 ஒரு 5 சிங்கள யங்ஸ்டர்ஸ் பஸ்ஸில் ஏறி பஞ்சம்பரி மற்றது இனத்துவசம் பிடிச்ச 4-5 பேர் வந்து, நானும் உப்பாளியும் ஷெல்டன் பெர்ராண்டு ஒரு தோழரும் என்னுடைய மருமகனும் நாங்கள் எல்லாரும் ஒரு சீட்டில் 2 சீட்டில் இருக்கிறோம். அப்போ இந்த இளைஞர் வந்து எங்களை வந்து கேட்கினேன், ஐயோ சிங்களீஸ் ஐயோ தமிழ், நீ சிங்களவனா தமிழனா என்று கேட்டுக்கொண்டு வர. ஏன் இதை சொல்றேன்னா, அந்த உபாலின்ற ஒரு ரெவல்யூஷனரி ஸ்பிரிட், ஒரு புரட்சிகரமான தன்மை அந்த உபாலிக்கு இருக்குது. அந்த உபாலியும் சிப்பியும் சரியான க்ளோஸ். உப்பாளி என்ன செய்துச்சுண்டா, எங்கள்ட பக்கத்துக்கு எங்கள்ட சீட்டுக்கு வரும் பொழுது உப்பாளி உடனே எழும்பி சிங்களத்துல, மிகவும் பவர்ஃபுல்லான சிங்களத்துல அவங்களுக்கு கையை மடக்கி அவன்ற முகத்துல வந்து குத்துற மாதிரி போய் யூ கம் சிட் டவுன், ஷட் அப் அண்ட் சிட் டவுன் என்று சொல்லி சிங்களத்துல நல்ல வடிவா பேசி அவை எல்லாரும் பயத்துல இருந்துட்டாங்க. அந்த 5 பேரும் இருந்த உடனே பார்த்தால் பஸ்ல இருக்கிற ஆக்கள் எல்லாருக்கும் ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம். கண்டக்டர் சந்தோஷம், டிரைவர் சந்தோஷம். ஏன்னா அவைக்கு இது பிடிக்க இல்லை. சாதாரண சிங்கள மக்களுக்கு இப்படியான விஷயங்கள் பிடிக்க இல்லைன்றது நேரடியாக நான் கண்டுகொண்ட ஒரு விஷயம். பிறகு உப்பாளி என்ன செய்தாருன்னா, அந்த பஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் சொன்னார், நீங்கள் இந்த காடேரை வந்து
சிங்கள மக்களின் சார்பில் பேச விடுறீங்களே, ஏன் பேச விடுறீங்களே, இவர்களை விடக்கூடாது. இப்படியான விஷயங்கள் கணக்க உப்பாளி சிப்பி இப்படியான இதுகளில் பங்கு பெற்றாலும், ஆனால் இதுகளில் எல்லாம் அவருக்கு ஒரு உடன்பாடு இருக்குது. அவருக்கு தெரியும் இப்படியான விஷயங்கள். மற்றது பாலாத்தம்பு இங்க யாழ்ப்பாணத்துல கூட்டங்கள் வச்சு அங்க சிஎம்யூ சிலோன் மெர்கன்டைல் யூனியனுக்கு இங்க பெருமளவு யூனியன்ஸ் இருந்தது. சிமெண்ட் ஃபேக்டரி யூனியன் பாலாத்தம்போட இருந்தது. ஸ்பின்னிங், அந்த இளவாள ஸ்பின்னிங் வீல்ஸ், அப்படி தொழிற்சாலைகள் தொழிலாளர்கள் யூனியன் சிஎம்யூட இருக்கும் பொழுது அந்த கூட்டங்கள்ல எல்லாம் சிப்பி ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணவர். இது ஒரு முக்கியமான விஷயம். பாலாத்தம்பு இங்க வந்தால் சிப்பியை காணாமல் போக மாட்டார். கடைசி பாலாத்தம்பு சாகரத்துக்கு முதல் வருஷம் பாலாத்தம்பு கடைசி விசிட் ஜெஃப்னாக்கு ஜெஃப்னா மேனேஜர்ஸ் போறத்துல ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல பங்கு பற்றிட்டு கடைசி சாப்பாடு யாழ்ப்பாணத்துல சாப்பிட்டது சிப்பின்ற வீட்டுல தான். சிப்பின்ற வைஃப் நல்ல அருமையான ஒரு சைவ உணவை ப்ரிப்பேர் பண்ணி பாலாத்தம்பு, நான், சிப்பி எல்லாம் சேர்ந்து அரசியல் கதைச்சு சந்தோஷமா சாப்பிட்டு ஒரு உண்மையில நீலத்திரமான சமையல். சிப்பின்ற வைஃப் பாலாத்தம்பு அதை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து அவர் திரும்பி பஸ்ல தன்னுடைய ஊருக்கு ரத்னலாடைக்கு பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்த நாங்கள், நானும் சிப்பியும். அப்ப நான் இதை என்ன சொல்றேன்னா, சிப்பி வாழ்நாள் பூலாவும் அவருடைய சிந்தனை, அவர் ஒரு ட்ரொட்ஸ்கியவாதி. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிற சண்முகதாசன் போல ஆட்களில் மிகவும் மதிப்பு வச்சிருந்த ஒரு ஆள். மார்க்சியத்தை யாழ்ப்பாணத்துல மிக தெளிவாக எடுத்து மக்கள் மத்தியில பரப்பின அந்த பெருமை நான் நினைக்கிறேன் சண்முகதாசனுக்கு தான் போகும். அந்த பெருமை எந்த மார்க்சிய டாபிக் எடுத்தான, மார்க்சிஸ்ட் எக்கனாமிக்ஸ் எடுத்தான, மார்க்சிஸ்ட் பிலோசபி எடுத்தான, டயலெக்டிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தான, மக்களுக்கு அந்த உள்கருத்துகள், ஆழமான காம்ப்ளிகேட்டட் பிலோசபிக்கல் இதுகளை கொண்டு சேர்க்கிறதுக்கு என்றால் இலங்கையில நான் நினைக்கிறேன் சன்ன மீறியவர்கள் இல்லை என்று தான் நினைக்கிறேன். எப்படியான விஷயங்கள்ல எல்லாம் சிப்பி பங்கு பெற்றுவார். அவர் ட்ரொட்ஸ்கியா இருந்தாலும் அவர் பங்கு பெற்றுவார். மற்றது நாங்கள் சில நான் சொன்னேனே, இங்கிருந்து இங்கிலாந்துக்கு போன பிறகுதான் ட்ரொட்ஸ்கின்ற லிட்ரேச்சர் வாசிச்சேன். நான் வாசிச்ச லிட்ரேச்சர் எல்லாம் நான் சிப்பியோட ஷேர் பண்ணும் பொழுது அவர் நானும் வாசிச்சேன். நான் பெர்மனன்ட் ரெவல்யூஷன் வாசிச்சேன். நான் ரெவல்யூஷன் பிட்ரேட், ரஷ்யன் ரெவல்யூஷனை பிட்ரே பண்ணிட்டு ஸ்டாலின் ரெவல்யூஷன் பிட்ரேட் ஒரு பெரிய புத்தகம், அதை வாசிச்சது. அப்படி மை லைஃப் ட்ரொட்ஸ்கி எழுதின ஒரு புத்தகம். இப்படியான புத்தகங்கள் எல்லாத்தையும் வாசிச்சு நானும் சிப்பியும் சந்திக்கிற நேரம் எல்லாம் சண்முகம் கடையில போனாலும் மற்ற தோழர்கள் இல்லாத நேரத்தில் நாங்கள் இதை வாதிச்சு எங்களுடைய அபிப்பிராயங்களை ஷேர் பண்ணி ஒரு அவ்வளவு ஒரு இணைப்பா இருந்த ஒரு தோழர் மறைந்தது எனக்கு ஒரு உண்மையில ஒரு ஒவ்வொரு நாளும் நான் சிப்பிய யோசிச்சு கொண்டு தான் இருக்கிறேன். எங்க போனாலும் பூவாலசிங்கம் கடையில போனாலும் அவரவருக்கா பார்த்துட்டு தான் போவேன். சண்முகம் கடையில போனாலும் அவரை பார்த்துட்டு தான் போவேன். அப்படி இப்ப போனால் அங்க ஒரு வெற்றிடமா இருக்கு. பூவாலசிங்கத்துல ஏதோ மிஸ்ஸிங், சண்முகம் கடையிலையும் ஏதோ மிஸ்ஸிங். இப்படிப்பட்ட ஒரு தோழரைத்தான் நாங்கள் இழந்திருக்கிறோம். கவலையா இருக்கு யோசிக்க. இருந்தாலும் அவற்றை நினைவுகள் உண்மையில மறக்க முடியாத நினைவுகள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங், சிப்பியும் எங்கண்ட சாமிநாதனும் 2 பேரும் யாழ்ப்பாணம் பூராவும் சைக்கிளில் தான் ட்ராவல் பண்ணேன். அதுவும் ஒரு அழகான ஒரு தன்மைன்னு தான் சொல்லுவேன். யாழ்ப்பாணம் ஒரு சைக்கிளிங் சிட்டியாக தான் இருந்தது நாங்கள் படிக்கிற காலத்துல. ஆனா அவர்களை பொறுத்தவரையில சாமிநாதன் எடுத்தான, சிப்பி எடுத்தான, இப்பவும் யாழ்ப்பாணம் அவையை பொறுத்தவரையில ஒரு சைக்கிளிங் சிட்டி தான். அது ஒரு நல்ல ஒரு
என்னன்னு சொல்றது, ஒரு பண்பு, அதுவும் ஒரு பண்பு. பாலச்சந்திரன் பிள்ளையும் இப்ப சைக்கிள் தான் எல்லாம் ஓடித்திருக்கிறார். அதனுடைய அதெல்லாம் ஒரு வரவேற்க பெருமைப்படக்கூடிய ஒரு பண்பு. இன்னும் ஒரு கடைசியா இதான் கடைசி போயின். சிபியில் ஒரு நன்மை என்னென்றா, அவர் ஒரு நல்ல பண்பு என்னென்றா, யாருக்கும் எப்பவும் உதவி செய்ய தயாராக இருப்பார். தன்னால் செய்யக்கூடிய எந்த உதவியோ அவ்வளவுக்கும் செய்வார். அவர் பேங்க்ல வேலை செய்யும் பொழுது அவற்றை உதவியே பெறாதாக்கள் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்திலேயே இருக்க மாட்டார்கள் தான் நினைக்கிறேன். அவ்வளவு ஒரு மக்களோட அன்பாகவும் பண்பாகவும் பழகி வாழ்ந்து சோசியலிஸ்ட இதை சோசியலிசத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறந்தவர் என்ற சிபி என்று கட்டாயம் சொல்ல வேணும். நன்றி. இனி டிஸ்கஷன்ல ஏதாவது வந்தா சொல்லுவோம். நன்றி. தேங்க்ஸ். நன்றி. 4 பேச்சாளர்களும் மிகவும் சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை வைத்து மனங்களில் மீண்டும் அந்த சிப்பி என்கின்ற அந்த மிக பெரும் ஆளுமையை பற்றி தங்களுடைய கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். 50 ஆண்டு கால அரசியல் ரீதியான உறவு, அதைவிடவும் அதற்கு முன்னரும் இருந்த உறவு, கிட்டத்தட்ட 5.5 தசாப்த உறவை கொண்டிருந்த தோழர் சூரிய சேகரம் அவர்கள், அவருடைய இழப்பு கடினமானது என்று சொல்லுகின்ற பொழுது அதன் கனதியை இங்குள்ள பலர் புரிந்து கொண்டிருப்பார்கள். 1977ஆம் ஆண்டு இனக்கலவரத்தை பற்றி அவர் குறிப்பிட்டார். ஒரு சிறு கலவரம் ஏற்பட்டது என்று சொன்னார். ஆனால் அது இங்கே முத்துலிங்கம் தோழர் நிற்பார் என்று நினைக்கின்றேன். நான் கண்டியிலே இருந்தேன். முத்துலிங்கம் தோழர்களுக்கு தெரியும். அது கண்டி, கம்பளை, நாவலப்பிட்டி, ரத்னபுர, காவத்த போன்ற மலேக மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் எவ்வளவு மோசமாக அந்த இனக்கலவரம் பாதித்தது என்பதை நாங்கள் அறிவோம். குறிப்பாக வன்னியிலே, அதுவும் அந்த தமிழரசு கட்சியினுடைய தமிழர் விடுதலை கூட்டணியுடைய எல்லைகளில் கொண்டு வந்து குடியேற்றி முதலில் சிங்களவன் அடித்தால் வடக்குக்கு மலேகத்தாக்கள் முதல் அடி வேண்டட்டும் என்று எல்லையில கொண்டு இருத்தின மக்கள் பெரும்பாலும் இந்த 77ஆம் ஆண்டு இனக்கலவரத்திலே வந்து குவிக்கப்பட்டவர்கள் தான். அதிலே இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம், 1977ஆம் ஆண்டு தேர்தலிலே தொண்டமான் வந்து ஜெயவர்தனாவுடன் இணைந்து அதிலே தேர்தலில் நின்ற பொழுது பெருவாரியான மலேக மக்களுடைய வாக்குகள் ஐக்கிய தேசிய கட்சி போயின. அதனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, இடதுசாரிகளும் கூட்டாக இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக 1977ஆம் ஆண்டில் கண்டி, கம்பளை, நாவலப்பிட்டி, புசல்லாவு போன்ற பகுதிகளில் மலேக மக்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டவர். நாங்கள் தொழிலாளர் வர்க்கத்தை பற்றி பேசுகிறோம். இதில் இடதுசாரிகளுக்கும் பங்குண்டு. ரத்னபுரை காவத்த பகுதியிலும் அது நடந்தது. பெரிய தகவல்கள் தோழர் முத்துலிங்கம் அதுக்கு சாட்சி சொல்லுவார் என்று நினைக்கின்றேன். இந்த விடயத்தை நான் 90களில் கடைசியிலே ரத்னபுரையிலே தோழர் சரத் முத்தட்வேகம் அவர்களுடைய ஞாபகார்த்த கூட்டத்தில் என்னை உரையாற்றும்படி சரத் முத்தட்டுவின் மனைவியும் கொல்வினாடி சில்வா, தோழர் கொல்வினாடி சில்வா அவர்களுடைய புதல்வியுமான மனோரி முத்தட்வேகம் அழைத்திருந்த பொழுது நான் இந்த விஷயத்தை குறிப்பிட்டேன். அங்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இடதுசாரி தோழர்களுக்கு சற்று முகம் கருத்து போய்விட்டது. நான் அதையும் குறிப்பிட்டு சொல்லி 72ஆம் ஆண்டு அரசியல் யாப்பையும் சொல்லி ஜூலியஸ் சீசர் நாடகத்திலே யூ டூ புரூட்டஸ் என்று கேட்டு இறுதியாக ஜூலியஸ் சீசர் நிலத்திலே விழுவது போல் இடதுசாரிகளே நீங்களுமா யூ டூ லெப்டிஸ்ட் என்றுதான் நாங்கள் கேட்க வேண்டி இருக்கின்றது என்ற குறிப்போடு நான் அந்த கூட்டத்தை முடித்தேன். என்னை அழைத்து சென்றவரும் அழைத்து வந்தவரும் மனோரி முத்தட்வேகம் தான். ஆனால் அந்த பெருந்தகை அந்த அரசியலை பற்றியே பேசினார். அங்கிருந்து ரத்னபுரையிலிருந்து கொழும்பு வரைக்கும் அந்த தவறு எவ்வளவு பாரதூரமான தவறு என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார். ஆகவே இடதுசாரி கருத்தியலிலே இருப்பவர்கள் தாங்கள் எங்கே பேசுகிறோம், எந்த தளத்திலே பேசுகின்றோம், யாருடைய அழைப்பிலே பேசுகிறோம் என்பதற்காக எல்லாம் முதுகு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. இடதுசாரித்துவ அரசியல் என்பது மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசியல். அந்த துணிவை அந்த அரசியல் தோழர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். அதையே தான் நான் நினைக்கிறேன் சூரி தோழர் உப்பாலி குறையிடம் கண்டதாக சொன்னார், அந்த அச்சம் இல்லாத ஒரு சூழலில். ஆகவே அந்த 77ஆம் ஆண்டு இனக்கலவரம் என்பது மிகச் சிறியதல்ல. அது ஜெயவர்தனா வந்து 2 மாதங்களுக்குள் திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு இனக்கலவரம். அதனுடைய தொடர்ச்சி தான் பின்னர் 83 வரை சென்றது என்பதையும் இங்கே கூறிக்கொண்டு 1000 பூக்கள் நிகழ்ச்சியாளர் சார்பிலும் இந்த
தோழர் சிற்பியினுடைய நிகழ்வுக்கு பேச்சாளர்களை அழைக்கின்ற பட்டியலை தந்தவர்கள் சார்பிலும் நான் பெண் தோழர்களிடம் மிகவும் பணிவுடன் மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டுள்ளேன். நாங்கள் என்னதான் இடதுசாரித்துவம் பேசினாலும் முற்போக்கு பேசினாலும் நாங்கள் உரித்து பார்த்தால் ஆண்கள் தான் நாங்கள். ஆகவே எங்களுக்கு பெண் தோழர்கள் பெண் ஆளுமைகளிடம் கருத்து கேட்க வேண்டும் என்றே சிந்தனை வருவதில்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகமான ஒரு விடயம். அதற்காக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு 2 பெண் ஆளுமைகளை அவர்களுக்கு நான் 10 நிமிடம் கொடுத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்க இருக்கின்றேன். முதலாவது தோழர் ஞானா, ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னிலையில் மிகப்பெரிய பாத்திரத்தை வகித்த ஒரு தோழர். அவருக்கு நான் முதலில் இடம் கொடுக்கிறேன். அடுத்த பெண் ஆளுமை சூரியசேகரன் தோழர் சொன்ன தோழர் பரா. எப்படி சிற்பியை நாங்கள் நினைவு கூறுவோமோ அப்படி ஒரு பாரம்பரிய இடதுசாரித்துவ ஒரு ஆளுமை தோழர் பர்ராயசிங்கம். அவருடைய மகள் உமா தோழர் அவர்களையும் நான் அடுத்தடுத்த 10 நிமிடத்தில் அழைக்கிறேன் தோழர்களே. அதன் பின்பு நாங்கள் ஏனைய தோழர்களுக்கு கருத்து சொல்வதற்கு இடமளிப்போம். நன்றி. தோழர் உமா, நீங்கள் தோழர் கேக்குதா? கேக்கு, தெளிவா கேக்கு தோழர், பேசுங்க. வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. நான் முதலில் அண்மையில் மறைந்த சிற்பி தோழர் அவர்களுக்கு எனது செவ்வஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். மற்ற எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அவர் இறந்த செய்தி கேட்டவுடன் மிகவும் கவலையாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தையும் உணர்ந்தேன். என்னென்றால் அவரை பலரும் சிறிய அளவிலேனும் அவரை முகப்புத்தத்தின் ஊடாக என்றாலும் அவரை ஒரு இடதுசாரியாக நினைவு கூர்ந்திருந்தார்கள். ஏனென்றால் சிபி போன்றவர்கள் தன்முனைப்போடு தங்களை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்தவர்கள் இல்லை. அப்படியானவர்கள் நினைவு கூறப்படுவதில்லை. அதே விதத்தில் அவரது பங்களிப்பு காத்திரமாக இருந்ததும் நேர்மையாக இருந்தபடியால் அவர் நினைவு கூறப்பட்டார். அதே போன்று இன்றைய நிகழ்வையும் ஒழுங்குபடுத்தியமைக்கு நான் மிகவும் நன்றியுடையவளாக இருக்கின்றேன். சிப்பி என்றுதான் நாங்கள் அவர்கள் அழைப்பது. பொதுவாக எனது தந்தை ராஜசிங்கம் அவர்களின் தோழர்களை நாங்கள் அங்கலோ அப்படி என்ற ஒரு முறையில் சிலவர்களை அழைத்தாலும் சிப்பி எப்போதும் நாங்கள் அப்படியே அழைத்தோம். எங்கள் சிறு வயதில் அவர் ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு தோழராக ஒரு நபராகத்தான் இருந்தார். ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் காலை 6 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வரும் ஒரு விருந்தினராகத்தான் சிப்பி அவர்கள் இருந்தார். மணிக்கணக்கில் எனது தந்தையோடு பேசிக்கொண்டிருப்பார். எனது தந்தை இருந்த புரட்சிகர மார்க்சிச கட்சி RMPயில் அவரும் ஒரு அங்கத்தவராக இருந்தார். முதல் பாலத்தம்போடு, பிறகு பிளவுக்கு பின்பும் அவர்களின் உறவு தொடர்ந்து கொண்டே இருந்தது. மணிக்கணக்கில் அவர்கள் உரையாடுவார்கள். அவர்கள் அந்த நேரம் கட்சி கூட்டங்கள் அந்த நேரம் நாங்கள் வாழ்ந்த நேரம் சிங்கள மகா வித்தியாலயத்துக்கு பக்கத்துல இருந்த அந்த இன்சூரன்ஸ் கார்பரேஷனுக்கு முன்னுக்கு இருக்கிற பில்டிங்ல தான் நடக்கும். நாங்களும் எங்கள் தந்தையோடு அவரும் எங்களை எந்த கூட்டமோ எந்த உண்ணாவிரதமோ எதுக்கும் எங்களையும் அழைத்து செல்வார் சிறு வயதிலிருந்து. அப்போது நாங்களும் அந்த கட்சி கூட்டங்களுக்கு இருப்போம். நாங்கள் அதுக்கு பிறகு சுபாஷுக்கோ அல்லது சுப்பிரமணியம் பூங்காவுக்கோ எங்களை அழைத்து செல்வதாகத்தான் கூட்டி செல்வார். ஆனா அந்த கட்சி கூட்டங்களின் நீட்சியால் எங்களால் போக முடிவதில்லை. அப்படி இருந்தும் நாங்கள் எங்களுக்கு அரவாசி விஷயங்கள் விளங்கும். ஆனா எப்போதும் எங்கள் தந்தை எங்களோடு அரசியலை எங்களுக்கு விளங்குதோ இல்லையோ உரையாடி கொண்டிருந்தமையால் சிப்பியும் அவர்கள் உரையாடல்களும் நாங்களும் பங்கு கொள்ளாவிட்டாலும் நாங்கள் அவற்றை கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறோம். அவர் முல்லைத்தீவுக்கு போன பிறகும் அவர் எங்கள் வீட்டுக்கு வரும் அந்த சனிக்கிழமைகள் தவறுவதில்லை. எப்போதும் வந்து கொண்டிருப்பார். அவர்களது நீண்ட உரையாடல்கள், அவரது அந்த கருப்பு ஷர்ட் எப்போதும் எனக்கு நினைவில் இருக்கிறது. எனது தந்தை இங்கு ஜெர்மனிக்கு வந்த பிறகும் அவர்கள் தொடர்ச்சியாக கடித உறவு அவர்களுக்கு இடையில் இருந்தது. அவருக்கு ஷெல் விழுந்த பொழுது
அவர்களது கடிதங்கள் எப்போதும் எனது தந்தை உங்களுக்கு வாசித்து காட்டுவார். நீண்ட அரசியல் உரையாடல்களாகத்தான் அது இருக்கும். அதில் ஒரு முக்கியமான விஷயமாக அவர் ஆங்கிலத்தில் எழுதும் போது கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் முழுக்க பாவிப்பார். எனக்கு அது இன்னும் அந்த கடிதங்கள் ஞாபகம் இருக்கும். நான் பிறகு 2017ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் சென்ற போது சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு கூட்டத்துக்கு சென்றிருந்தேன். அப்போது ஒருவரது அங்க அசைவுகளை பார்த்து நான் பக்கத்தில் இருந்த கருணாரிடம் கேட்டேன், இது சிப்பிதானி என்று. அப்ப அவர் ஓமண்டார். நான் பிறகு அவருடன் போய் கதைத்த போது நான் உனக்கு பார்த்த உடனே எனக்கு பர்ராஜ சிங்கத்திட ஞாபகம் வந்தது. சொந்தமா அவர் மகளோ ஒன்று யோசிச்சனண்டு. அந்த கொஞ்ச நேரம் அவர் அங்கிருந்த நேரம் கதைச்சோம். அதுக்கு பிறகு நாங்கள் அவரை நான் சில நேரங்கள்ல அந்த யாழ்ப்பாணத்துல நடக்கிற ஏதாவது ப்ரொட்டஸ்ட் இதுகள்ல பதாகைகளை பிடித்து கொண்டிருக்கும் அவரை நான் பார்த்திருக்கிறேன். இப்ப சிபி போன்ற தோழர்கள் அந்த கருத்து வேறுபாடு இருந்தால் அவர்களை எதிர்த்து அல்லது அவர்களை மரணிக்க செய்யும் அந்த பண்பாட்டுக்கு இருந்து விலகிய ஒரு பண்பாட்டில் இருந்து வந்தவர்கள். அதை அவர் கடைசி வரையும் கடைபிடித்து இருக்கின்றார் என்பதை எனக்கு முதல் பேசியவர்களின் பேச்சில் இருந்து தெரிகிறது. அந்த 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 பாரம்பரியம் அது தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டிய ஒரு பாரம்பரியம். ஏனென்றால் தங்களோட கருத்துகளோடு ஒத்து போகாதவர்களை ஒரு செக்டேரியன் லைன்ல இருந்து பார்க்காமல் அவர்களோடு குறைந்தபட்ச வேலை திட்டங்களை செய்கிற ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்றால், அந்த காலத்தில் நாங்கள் அங்கிருந்த காலத்துல எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எந்த விதமான அதாவது மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மற்ற ரஷ்யன் விங் எல்லோரும் சேர்ந்து ட்ரஸ்கிய வேட ஆர்எம்பி எல்லாரும் சேர்ந்து ஜாயிண்ட் மேடேஸ் எல்லாம் வைக்கிறது நினைவிருக்கிறது. அதே போது மெர்ஜின் உருவாக்கத்தின் போதும் இவர்கள் செயற்பாடு மிகவும் முக்கியமாயிருந்தது. இன்று எல்லாரும் இந்த லைப்ரரி எரிஞ்சதை பற்றின டாக்குமெண்ட்ரி அதுகளை பற்றி எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் லைப்ரரி எரிந்து கொண்டிருக்கும் போது சில இடதுசாரிகள் தான் சிபி அல்லது தந்தை மற்ற மெர்ஜ் உள்ள அவர்கள் தான் எரிந்து கொண்டிருக்கிற நேரம் சென்று தகவல்களை தேடி வெளி உலகுக்கு அல்லது தென் இலங்கையில் இருக்கும் தோழர்களுக்கு அனுப்பினது. அதே போல் அவசர காலம் 79 மரணித்தவர்களே அந்த விடயங்களையும் அவர்களது பங்களிப்பு நிறைய இருக்கு. இந்த விஷயங்கள் நிறைய அவரது எழுத்துகள் வரவில்லை என்று சொல்லி கூறப்பட்டது. அதுதான் உண்மையா ஒரு சரியான ஒரு வீக்னஸ். இவர்களுடைய செயற்பாடுகள் தெரியப்படுவதில்லை. ஆனால் இந்த செயற்பாடுகள் ஒரு விதமான ஒரு நூலுருவாக்கம் செய்யப்படும் என்ற வேண்டுகோளோடு நான் எனது உரையை முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழர் உமா. உங்களுடைய இளம் கால நினைவும் உங்களுடைய அப்பா தோழர் பராவினுடைய நினைவோடு இணைத்து உங்களுடைய அந்த எண்ணங்களை பகிர்ந்து கொண்டதுக்கும் அஞ்சலிக்கும் மிக்க நன்றிகள். தோழர் ஞானா, நான் உங்களுடைய மைக்கு அன்மியூட் பண்ண ரிக்வெஸ்ட் தாரன். தோழர், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அடுத்து இந்த வாய்ப்பை தந்ததுக்கும் இந்த 1000 பூக்கள் இதனை செய்யும் அனைவருக்கும், குறிப்பாக எனக்கு என்னோட தொடர்பு கொண்ட ரத்னபிரபா என்னுடைய பெண் தோழர்களுக்கும், அடுத்து தோழர் சிப்பி சிவபாலன் மறைவும் அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலியை பதிவு செய்ய விரும்புகிறேன். தோழர் கொஞ்சம் பலமா பேசுங்க தோழர், மைக்கு கிட்ட. சரி, ஓகே. தோழர் சிவபாலன் மறைவு மிகுந்த ஒரு வலி நிறைந்த ஒரு துயரமான செய்தி. அது எங்களை மனம் இன்னும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. என்று சொன்னா அவருடைய செயற்பாடு, அவருடைய தன்மை, அவருடைய பொன் சிரிப்பு,
எல்லோரையும் அரவணைத்து அல்லது அவரை பார்த்த உடனே ஒரு மகிழ்வான ஒரு தன்னுடைய புன் சிரிப்போதையே மற்றவர்களை அந்த உள்வாங்குற தன்மை, மற்றது தன்னுடைய ஆணித்தரமான கருத்துக்களை அவர் அந்த கருத்திலேயே அவர் தான் எந்த இதுக்கும் அதை விட்டு கொடுக்காத ஒரு கருத்து. ஆனா பார்த்தா சும்மா எதுவுமே தெரியாதவர் மாதிரி ஒரு பொதுவான கூட்டங்கள்ல அமர்ந்திருப்பார். ஆனா அது அவருடைய ஆழமான கருத்தும் அவருடைய செயற்பாடும் அவரை கூர்ந்து கவனிக்கும் போதுதான் அதனை உணர முடிகிறது. அவரை நான் யுத்தத்துக்கு பிற்பட்ட காலத்தில்தான் அவரோட நெருங்கி பார்க்கிற பழகிற அல்லது அவருடைய கூட்டங்கள் அவர் ஒழுங்கு செய்து இந்த டியூட்டரியில அவருடைய வீட்டில ஜோர்ஜ் மாஸ்டர் அவர் உட்பட அவர் தலைமை தாங்கி நடந்த பல்வேறு கருத்தரங்குகள்ல நாங்கள் அவரை சந்திச்சிருக்கிறோம். அவருடைய தலைமை தாங்கின உரைகளை கேட்டிருக்கிறோம். ஆனா இன்று அது கவலைக்குரிய விடயம் என்னென்றா அவருடைய உரை எதுவுமே இந்த நவீன காலத்துல நடக்கிறத உடனே பிரபலமா போட்டு அல்லது உடனுடனே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற இந்த இதுல அவருடைய எந்த உரையையும் நாங்களோ அல்லது அவருடைய இருந்தவர்களோ யாருமே அதை பதிவு செய்த அளவுக்கு நான் பார்க்கக்கூடியதாக இல்லை. அவருடைய படங்களை கூட இப்ப நாங்கள் உலகம் பழகினாலும் கூட அன்றைக்கு இறந்தவுடனே தோழர் உள்ள ஆல்பம் எல்லாம் தேடினார். அவர் நிறைய கூட்டங்கள் எங்களோட கலந்து கொண்டு கூட அவர் ஒரு சைட்ல போய் ஓரமாக இருந்துருவாருன்றா தன்னை முதன்மைப்படுத்தி அல்லது ஒரு இதுக்கு தன்னை காட்டுற மாதிரி இல்லாமல் தன்னுடைய கருத்தை மட்டும் ஆழமாகவும் செயல் வடிவமாயும் இருந்தாரே தவிர தன்னை எதிலையும் முதன்மைப்படுத்தி கருத்திலே அவர் இருந்த அளவுக்கு தன்னை முதன்மைப்படுத்தி காட்டுற மாதிரி நாங்க ஒரு படம் எடுக்கிறேன்றாலும் அவர் பின்னுக்கு போயிட்டார். அப்ப அந்த தேடி எடுக்கக்கூடிய ஒரு கஷ்டமான நிலைமை இருந்தது. அந்த நேரத்துலதான் எங்களுக்கு யோசிக்கிறோம் அப்படியான ஒரு முற்போக்கான ஒரு தோழரை நாம் ஒரு வருங்கால ஒரு எளிய சமூகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்கு அவருடைய கருத்துக்கள் அவர் பேசின பேச்சுக்களா இருக்கலாம், அவருடைய செயற்பாடுகளையோ அல்லது அவருடைய வாயால் அவர் கருத்துக்களே எங்களை பதிவில இல்லாமல் போயிட்டுதே என்ற ஒரு ஏக்கமும் துயரமும் மிகவும் துயரமாக இருக்கிறது. மற்றது நான் இப்ப சர்வதேச மகளிர் தினம் இங்க இந்த யுத்தம் முடிந்த காலகட்டத்தில நாங்க சர்வதேச மகளிர் தினம் ஒழுங்கு செய்து நாங்கள் செய்கிற காலகட்டத்திலும் அவரதை ஊக்கப்படுத்தி அதுல எல்லாவற்றிலும் தானும் பங்கெடுத்து அதை சிறப்பித்து எங்களுக்கு ஒரு ஊக்கமா இருந்த பெண்கள் இன்றைய சமூகத்தில பெண்கள் இந்த போராட்டத்திலேயே பெண்கள் நாங்கள் ஒரு கருவிகளா அல்லது ஒரு பாதிக்கப்பட்டவர்களாக பார்க்கக்கூடிய மாதிரி தான் எங்களுடைய முழு இதுல முன்னின்று போராடினவர்களா இருந்தாலும் சரி அல்லது முழுமையாக அதில் அர்ப்பணித்தவர்களா இருந்தாலும் சரி. ஆனா இன்றைக்கு அது ஒரு பெண்கள் ஒரு பயன்படுத்தப்பட்டதோ அல்லது ஒரு பார்வைக்கு காணப்படுற நிலையில அவர் என்னோட கண்டு உரையாற்றும் பொழுதும் அந்த பெண்களின் நிலை பற்றி அவர் கூர்மையான ஒரு அவதானத்தோட அவர்களை மதிக்கிற தன்மை எங்கேயும் பாதிக்கப்பட்ட நாங்கள் கூடுதலாக மன்னர் அந்த இடங்களில் எல்லாம் நான் வேலை செய்த குறிப்பிட்ட காலம் வேலை செய்த நேரங்களில் எல்லாம் அவர் என்னோட உரையாற்றும் பொழுது அந்த கரையோர பெண்கள் நாங்கள் தலைமன்னார் போன்ற இடங்களில 3 சமூகங்களுக்கான இந்த 3 சமூகம் தமிழ், முஸ்லிம் மற்றது சிங்களம் என்று சொல்லி அந்த ஏரியாக்கள்ல எல்லா மதங்கள் எல்லா மதங்களை சேர்ந்த பெண்களும் அந்த இதுல இணைந்திருப்பார்கள். அப்படியான இதுல இருந்து ஒற்றுமையாகத்தான் அங்க வேலை செய்வார்கள். அப்ப அந்த விடயங்கள் அவர்களுடைய கூலிகள் அந்த மீன்பிடி தொழிலாளர்களின் அந்த பெண்களின் கூலிகள் எப்படி அவர்களின் வாழ்க்கை தரங்கள் அந்த அவர்களின் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் நுட்பமாக அல்லது அதை பற்றிய உரையாடுவதிலையும் அதை கேட்டு தெரிந்து கொள்வதிலும் மிகவும் அக்கறையாக இருந்தார். மற்றது எங்கேயும் சொல்லுவார் அந்த பெண்களே இந்த அரசியல்ல சரி இன்றைய அரசியலில பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அல்லது அவர்களுடைய முன்னுரிமை முன்னிறுத்தியவர்கள் இல்லை அரசியல் அரங்குகள்ல அந்த விடயங்கள் பற்றியெல்லாம் அவர் மிகுந்த ஒரு அவதானமாக அக்கறையாக அவங்களோட பேசும் பொழுது அவருடைய அந்த நடைமுறை சார்ந்து எல்லாரும் பேச்சு எழுத்து வடிவங்களில மட்டும் இல்லாமல் அதுல மட்டும்தான் நாங்கள் பெரும்பாலும் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆனா அவர் அந்த தன்னுடைய
அரசியல், அவருடைய பார்வை, அவர் வளர்ந்து வந்த விதம் அல்லது அவருடைய செயற்பாட்டு தன்மைகள். ஆனா அவருடைய நடைமுறைகளில் ஒரு எளிமையானவர். ஒரு சைக்கிள்ல இந்த இன்றைய காலகட்டத்தில ஒரு சைக்கிள்ல இந்த யாழ்ப்பாணம் இது முழுதும் சுற்றி இருந்து எந்த தொழில்நுட்பமும் இல்லாத பத்திரிகைகளை மட்டும் தான் வாசிச்சு ஒரு நூலகத்தையும் பத்திரிகை ஒரு பூவாலசிங்கம் புத்தக நிலையமும் அந்த சிவன் கோயிலடி இப்படியான இடங்களிலேயே தன்னுடைய கருத்துக்களை பதிய வச்சு எல்லாருடையும் தன்னுடைய கருத்துக்களை அல்லது இப்ப இவர் சாமிநாதன் தோழர் சொன்ன மாதிரி ஒரு கருத்தரங்குக்கு வந்தால் அவர் அந்த சைக்கிள்ல தன்னை சாய்ச்சி ஒரு கால நாங்கள் முதல் அவரை எனக்கு தெரியாது, அவருக்கு உண்மையாக கால் ஏதோ போலியோன்னு தான் நான் முதல் யோசிச்சு கொண்டிருந்தேன். நான் அவருக்கு இப்படி செல் பட்டுத்தான் இப்படி ஒரு நிலைமை அவர் பாதிக்கப்பட்ட அந்த நிலைமை எனக்கு தெரியாது. நான் நினைச்சேன் அவருக்கு உண்மையா அவருக்கு போலியோ அப்படி நோயா இருக்கலாம்னு தான் நான் அவரை பார்க்கிற காலத்துல அவருக்கு இந்த கால் பிரச்சனை கூர்மையாக கவனிக்கிற காலத்துல நான் அவரோட பழகக்கூடிய மாதிரி இருந்தது. அப்ப அந்த சைக்கிள்ல இருந்து சைக்கிள்லையும் ஒரு இடத்துல சாய்வா விட்டுட்டு தான் எங்களோட எங்க கண்டாலும் அந்த ஊண்டி கொண்டு ஒரு சாய்வா பிடித்து கொண்டு புன்முறுவலோட கருத்துக்களை பேசுவார். அப்ப ஒரு கூட்டம் முடிந்தாலும் சாமிநாதன் தோழரையும் இவரையும் பார்க்கலாம். அதுல வந்த உடனே 2 பேரும் அதுல சைக்கிளோட நின்று பேசி கொண்டிருக்கிறதும் எங்களோட பேசிட்டு அப்படியே நடந்து போறதையும் கடந்து செல்வதையும். அப்ப அவருடைய இந்த எளிமையான தோட்டமும் எளிமையான செயற்பாடும் இன்றைய இதுல எல்லாமே ஆரவாரமாயிருக்கும். அதே மாதிரி அவருடைய மரண சடங்கு கூட ஒரு எளிமையாக ஒரு மனிதனுக்குரிய எந்த ஒரு இதுவும் இல்லாம ஒரு மரணம் என்ற உடனே ஒரு பெரிய இதா ஆடம்பரமா செய்வார்கள், மேளதானம் அப்படி என்றான அவருடைய ஒரு கொஞ்சம் பூக்களோடையும் அந்த அவரோட பழகின தோழர்களும் அவரோட வேலை செய்த தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்களும் அந்த தொழிற்சங்கத்தில அவருடைய வங்கியில வேலை செய்த பழைய ஊழியர்கள் அவரோட தொழிற்சங்கங்கள்ல இருந்தவர்கள் தான் அதுல பங்கு பெற்றி கூடினவர்கள் பங்கு பெற்றினாலும் அவர்கள்ட எளிமைத்தன்மை ஒரு நடைமுறையில வாழ்ந்து காட்டினவர். மற்றபடி எந்த எதுவும் இல்லாம அவர் செயல்பாடு சரி, அவருடைய நடைமுறை எளிமை சரி, மற்றவர்களை கவர்ற தன்மை சரி, அல்லது அவருடைய மற்றவேண்ட கருத்துக்கள் தனக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் அவர்கள முகம் ஆணித்தரமான தண்ட கருத்தை ஆழமாக பதிய வைத்தாலும் ஆனா மற்றவேண்ட மனங்களை நோகாமல் அந்த கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி சொல்ற தன்மை என்பது எல்லோராலும் முடியாது. நாங்க உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவோம் அல்லது அப்படி முறிப்பம் அப்படியான பாங்கு இல்லாமல் அவருடைய தன்மை எல்லாராலுமே கவரக்கூடியது. ஆனா இன்றைய எளிய சமூகங்களுக்கு அவருடைய உரையாடலோ அவருடைய கருத்துக்களோ அவருடைய எளிமையும் மிகவும் அவசியமானது. அப்ப அதை நாங்கள் தவற விடாமல் அதை நாங்கள் இதுவரை சூரியசேகரன் தோழர் சொல்லும் பொழுதுதான் அவருடைய ஆரம்ப காலம் மற்றது ஜோர்ஜ் மாஸ்டரோட பேசும் பொழுது நாங்க அன்றாடம் அவர்களை சந்தித்தாலும் கூட இப்படியான விடயங்களை நாங்கள் கேட்டு அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவர்களின் உரைகளின் ஊடாகத்தான் அவர்களுடைய கடந்து வந்து அவர்களோடு சேர்ந்து பயணித்தவர்களோட ஊடாகத்தான் அவரை பற்றி நாங்கள் நிறைய கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்ப என்றபடியால் நாங்கள் மிகவும் அவர்கிட்ட நாங்கள் இந்த சபையை நம்மள்கிட்ட வேண்டிக் கொள்றது இந்த 1000 பூக்களோ அல்லது எங்களோட பயணித்தவர்கள்ட்ட எல்லோரோட்டையும் எல்லாரிடமும் வாங்கி வேண்டிக் கொள்வது என்னன்னா அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய உரைகள் அவர்கள் நம்ம நிறைய கல்வி வட்டங்கள்ல கல்வி இந்த டியூட்டர் வழியே அவருடைய உரைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் தவறாமல். அந்த உரைகள் இருக்கிறதான்றது நான் நினைக்கல. அந்த நேரத்துல பதிவு செய்யக்கூடியவர் எளிமையாகத்தான் அவர் அது நடத்தினாலும் அந்த ஒரு பிளேண்டியையும் வாங்கி தானிய ஒழுங்கு செய்து எடுத்து கொடுத்து 2 கொஞ்சம் பிஸ்கெட்டையும் எடுத்து எளிமையான முறையில தொடர்ச்சியாக அதை செய்து வந்தது. அந்த கொரோனா அந்த பிரச்சனைக்கு பிறகு அது தொடர்ச்சியாக அந்த இதில் குறைந்து வீட்டுல வைக்கக்கூடிய மாதிரி இருந்தது. என்றபடியால் நாங்கள் இன்னைக்கு இந்த அரசியல்ல அவரோட இந்த தேசியத்தில அவர் இந்த தேசியம் என்று சொல்லி கடும் தேசியங்களுக்குள்ள போய் தங்களுடைய இதில் என்ன தேசியத்துக்குள்ள தன்னை இழுத்து செல்லாமல் ஆனா இதுவரை காலமும் அவர் உறுதியாக செயற்பட்ட தன்மை மிகவும் நாங்கள் அவரை மிகவும் நாங்கள் அவரை இழந்து நிற்கிறோம். அதை நான் திரும்பவும் அந்த வெளியில இருந்து நாங்க இன்னும் மீள முடியல. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அவர்கள்
கருத்துக்கள் அவருடைய செயல்களை செயற்படுத்துவதன் மூலம்தான் அவருக்கு நாங்கள் அஞ்சலியை செலுத்த முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நாங்கள் அதற்குரிய செயல் வடிவத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பதிவு செய்கிறேன். இந்த வாய்ப்பை தந்ததற்கு. தொடர்ந்து பேச முடியல, எனக்கு உடம்பு சரியில்லாதால அந்த பேச முடியல திடீரென்று கேட்டபடியா. என்னுடைய உங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி தோழர் ஞானா. உங்களுடைய நினைவு, நீங்கள் உங்களுடைய அரசியல் சமூக செயல்பாட்டில் தோழர் சிற்பியோடான அந்த பயணம், சந்திப்பு, அவருடைய ஆளுமை, அவர் பிரச்சனைகளுக்கு கையாளுகின்ற விதம், அவர் விடயங்களை முன்வைக்கின்ற விதம் மற்றும் அவருடைய உரை, அவருடைய கருத்துக்களை எடுத்து தொகுத்து வெளியிட வேண்டும் என்ற உங்களுடைய அந்த கோரிக்கை போன்றவற்றை இந்த நிகழ்விலே வைத்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியதற்கு மிக மிக நன்றிகள். யாழ்ப்பாணியத்துள் செம்மையான ஒரு சிவப்பு வாழ்க்கையை நினைவு கூறல் என்ற தலைப்பிலே தோழர் சிற்பியை நினைவு கூறுகின்ற இந்த நிகழ்விலே வந்து பங்கு பெற்ற தோழர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். உரைகளை வழங்கிய 4 பேச்சாளர்கள், தோழர் ஜார்ஜ் கிறிஸ்டி, தோழர் பெரியசாமி முத்துலிங்கம் தோழர் சுவாமிநாதன் விமல், தோழர் மயில்வானம் சூரியசேகரம், தோழர் உமா ஷானிகா, தோழர் ஞானா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். 1000 பூக்கள் சார். தோழர் சுகு ஸ்ரீதரன் கையுறுத்திருப்பீர்கள். நான் உங்களுக்கு மைக் தருகிறேன் தோழர், நீங்கள் பேசலாம். தோழர், அதில் நாங்கள் இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணிக்க அந்த பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை நாங்கள் குறிப்பிடாததை நீங்கள் அதில் சொல்லி அதை உள்ளடக்கினது ஒரு முக்கியமான விஷயம். மற்றது இந்த 1000 பூக்கள் இந்த நிகழ்ச்சியை குறிப்பாக உங்களோட சேர்ந்து நடத்துகிற பத்மபிரபா தோழர், அவ எப்பயும் அதில் அமைதியாக இருக்கிறா. இந்த விஷயத்தில் அவவும் ஒரு பெரிய முன்முயற்சியை எடுத்தவா இந்த மீட்டிங்கை நடத்த வேணும் என்று சொல்லி இதையும் குறிப்பிட்டு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். என்னென்று சொன்ன தோழர் சிற்பீர வேலையை பார்க்க நாங்கள் பார்த்தோம்னா இப்ப அந்த காலத்துல இப்ப தோழர் சிற்பியோட வேலை செய்த அல்லது சிவன் கோயில் அடியில நாங்கள் சந்திச்ச அல்லது இந்த டியூட்டரியல் நடந்த கருத்தரங்கள் நாங்கள் சந்திச்ச கன பேர் போயிட்டு இருந்தோழர். அவர் சூரி சொன்னது மாதிரி எப்பயும் அது நினைவில வந்து கொண்டிருக்குது. என்னன்னு சொன்னா தோழர் சந்திரன், அவைகளையும் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லணும். தோழர் சந்திரன், நிச்சாமம் சந்திரன் என்று சொல்றது, அவர் நிச்சாமம் போராட்டம் சம்பந்தமா அவர் ஒரு பொக்கிஷம். அவர்கிட்ட அதை பதிவு செய்யணும் என்று நினைச்சதான் அவர் அகாலமாவே போயிட்டார். அவர் கொஞ்சம் வயசுலேயே போயிட்டார். அந்த நேரத்துல பங்கு பற்றினாக எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். நிச்சாமன் சந்திரன். மற்றது KR டேவிட், அந்த பெரிய எழுத்தாளர், சமூக நீதிக்காக எழுதினவர். அவையும் சிவன் கோயிலடிக்கு ரெகுலரா வராக்கள். மற்றது விஸ்வலிங்கம் என்ற தோழர் ஆனக்கோட்டை, அவற்றை பேர் சரியா நான் சொல்றேன், தோழர் ஜோர்ஜ் மாஸ்டர் தான் சொல்ல வேணும். ஆமா, இந்த தோழர்கள் எல்லாம் இப்படி பல ஆளுமைகள் மற்றது குணேந்திர ராசா இந்த குறிப்பிட்ட காலத்துல. இதை தவிர இந்த இடதுசாரி பாரம்பரியத்துல வந்த அந்த எங்களுடைய முத்துலிங்கன் தோழர் அங்க பதுளை கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த ஒரு வெற்றிடம் வருது தோழர். என்னன்னு சொல்லி சொன்னா இங்க வந்து என்னன்னா அடுத்து அந்த பாரம்பரிய இடதுசாரிகள்கிட்ட ஒரு 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 சித்தாந்த அறிவு இருந்தது. அந்த அறிவு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் இந்த ட்ரொட்ஸ்கிய பாரம்பரியத்துல வந்தவர்களோடையும் என்னுடைய அந்த காலத்துல உரையாடி இருக்க. அவை ஒரு தேடலுக்கு பெரிய அளவுக்கு தீனி போட்டவர்கள். அதே மாதிரி எங்களுடைய மொஸ்கோவிங் சைனாவிங் அந்த பாரம்பரியங்கள்ல வந்தவர்களோடையும் உறவுகளை வச்சிருந்திருக்கிற மிக சுவாரஸ்யமானது. ஆனா அவர்களுக்குள்ள ஈவிரக்கம் இல்லாத கோஷ்டிவாதமும் இருந்தது. இல்லைன்னா எங்களுக்குள்ள ஸ்டாலின் ட்ரொட்ஸ்கி என்று சொல்லி இதுக்குள்ள ஒரு ஒரு பிரிவினை உண்டு ஒரு காலத்துல இருந்த. நான் நினைக்கிறேன் அது ஆழமா கற்காததுல, மார்க்சியத்தை பற்றி ஒரு ஆழமா கற்காததுல வந்த முரண்பாடு. அந்த முரண்பாடுகளை எல்லாம் கடந்த ஆளாத்தான் சிற்பி இருந்தது. அப்ப என்னுடைய ஒரு சிறிய தந்தையா இருந்த ராசேந்திரம் என்று சொல்லி அவர் 60களில் செத்து போனார். அவர் புரட்சி கம்யூனிஸ்ட்களும் இப்ப சோசியலிஸ்ட் ஈக்குவாலிட்டி பார்ட்டி என்ற பேர் மாத்தி இருக்கணும்னு அவர் அப்போ தொழிலாளர் பாதையில தலையங்கங்கள், படுபயங்கரமான தலையங்கங்கள்
எழுதுவார். அப்ப பாரம்பரிய ட்ரொஸ்கியவாதிகளை சொல்லிக்க கொள்வினாடி சில்வாவையெல்லாம் லெப்ட் அண்ட் ரைட் கிழிச்சு படு பயங்கரமா சொல்லுவினும். ஆனா மற்ற பக்கத்துல அவை சொல்லுவினும் அவர் ஒரு பீனிஸ்ட் இன்டெலெக்சுவல் என்று சொல்லி ஒரு காலத்துல. அப்ப நான் என்னென்று பார்த்தேன்னு சொன்னா, அப்ப அவர வெப்சைட்ல இருக்குது என்னன்னு சொன்னா, இலங்கை சுதந்திரம் பிறகு இது என்ன மாதிரியான சுதந்திரம் என்று சொல்லி சொன்னது. மற்றது அந்த இப்ப சிற்பி தோழர் சிற்பிக்கு இருந்த அந்த விஷயம் இருக்குதானே. இப்ப அவர் உருவாக்கின அந்த கட்சியே போல்ஷெவிக் லெனினிஸ்ட் கட்சி இந்தியா என்று சொல்லிதான் ஒரு சர்வதேசியமாவிட்டு இருந்தது. அப்ப அந்த உள்ளூர் விவகாரங்களையும் மற்ற விஷயங்களையும் பார்க்கிற விஷயங்கள் அவைகிட்ட இருந்தது. மற்ற பக்கத்தில் நான் பார்த்தேன்னா பராமாசுர பாட்டிங்கன்னு சொன்னா அவர் அப்ப மிலிட்டன்ட் ஒரு பத்திரிகை வர்றது. அப்ப இந்த சோவியத் யூனியன் அப்ப நெருக்கடிக்குள்ள போய்கொண்டிருக்கிறது. அப்ப நாங்கள் கதை கேட்க அங்கே இருக்கக்கூடிய அந்த பியூரோக்ராட்டிக் அந்த அதிகார கட்டமைப்பு சோவியத் யூனியனை சீர்குலைச்சு விட்டுரும் என்ற கவலைகளை பகிர்ந்து கொண்டது இருக்கு. வியட்நாம் யுத்தத்திலே சீனாவும் ரஷ்யாவும் எதிரும் புதிருமா இருந்தாலும் ஒன்றான் என்று உதவி செய்ததை பற்றி சொல்லி இருக்குது. ஆனா அவர் அந்த உபாலி கூறிட்டு இருந்த அந்த மிலிட்டன்ஸ் அந்த அந்த ஆவேசம் உள்ள ஆட்களை நான் இங்கேயும் பார்த்திருக்கிறேன். என்ன புரட்சி கம்யூனிஸ்ட்களை தாக்கள்கிட்ட யாரு ஆனந்த வக்கும்பரை கீர்த்தி பாலசூரிய மாதிரியான ஆட்கள் ஒரு சமரசம் இல்லாம வந்து தமிழாக்கள் ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி பேசினதை நான் பார்த்திருக்கேன். தோழர் சிற்பிர கருத்தரங்குகள்ல இந்த பழைய ஆட்களை பற்றின உரையாடல்களும் நடந்திருக்கு. ஹெக்டர் அபேவர்த்தனா மாதிரியான ஆட்களை பற்றின உரையாடல்களும் நடந்திருக்குது. சிற்பி ஒரு அவர் ஜோர்ஜ் மாஸ்டர் வடிவா அதை பதிவு செய்திருந்தார். அவர் இப்ப இதுலயும் சொன்னவர் என்னன்னா, சிவன் கோயிலடி சென்டர் சிற்பி சென்டர் சிற்பியை மையமா கொண்டு அவர் அது தோழர் சிற்பியில வேலையில எனக்கு சுருக்கமா அந்த விஷயத்தை முடிக்கணும். ஒரு பெரிய நம்பிக்கை வருது. எப்படி வருதுன்னா, ஒரு நாங்கள் இந்த விஷயங்களை சாதாரணமா எடுக்கல. 10 பேர் 5 பேர் அல்லது 20 பேர் அல்லது 30 பேர் என்று சொல்லி அவர் தொடர்ச்சியா அந்த இப்ப ஞானா சொன்னது மாதிரி ஒரு தேத்தண்ணியையும் வேண்டியது கொடுத்துட்டு ஒரு தேத்தடியையும் ஒரு பிஸ்கெட்டையும் போய் நடந்து போய் வேண்டியது எல்லாருக்கும் கொடுத்து போட்டு நடத்தின அந்த உரையாடல் கருத்து மக்களை பற்றி கொண்டால் சக்தியாக உருவெடுக்கும் என்று சொல்லி அதை நாங்க கொஞ்சம் பேர் கதைக்கிறோமோ கணக்க பேர் கதைக்கிறோமோன்றது இல்லை. இந்த நான் பார்த்திருக்கிறேன்னா கொஞ்சம் அதை பற்றி அவர் கேவன்றது இல்லை. பெரியார் ஈவேரா பெரியார் ஊர்களில் போய் கூட்டம் வைக்க வந்து மைக்கொண்ட பிடிச்சோண்டு பகுத்தறிவு முட்டாள்தனங்களையும் எதிர்த்து பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்து சாதியை எதிர்த்து பேசுவார். அங்க முன்னுக்கு ஒரு திறமை இருக்க மாட்டேன், வீடுகளில் இருக்கிறார்கள் கேட்டோண்டிருப்பேன். அது மாதிரி சிற்பி அலட்டி கொள்ளவே இல்லை. அவர் வந்து அவர் சிற்பி அவர்களோட தோழர்கள் தொடர்ந்து உரையாடினார்கள், கலந்துரையாடி. எங்களுக்கு ஒரு முக்கியமான கடமை இருக்கு. அத விஷயத்த மாத்திரம் சுருக்கமா பதிவு செய்துட்டு விரும்புகிறேன். நாங்கள் துரோகிகளாக முத்திர கூட்டப்பட்டு தீண்டப்படாதவர்களாக இந்த சமூகத்தில வாழ்ந்த ஒரு காலத்தில ஜோர்ஜ் மாஸ்டர், சிற்பி, இன்னும் பலர் இப்படியான ஆட்கள் எங்களுக்கு அருகில தோழர்களா இருந்த ரோபர்ட் தோழரோட கடையில சரியான ரிஸ்கான காலம். அந்த முன்னுக்கு இந்த கடையில வந்து அவன் நின்று சாமிநாதன் தோழர் இவர்கள் எல்லாம் ஒரே அடவினம் பண்ண அது அப்படி பல பேர். அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா இந்த மார்க்சிய கற்பு நெறி பேசுவினும் தானே இந்த போலித்தனமா கதைக்கிறது. இன்னைக்கு சிலாக்கள் சொல்லி அறகலையா ஒரு இது சர்வதேச சதி என்று சொல்லி இந்த மாதிரியான பிற்போக்கு தனமான அல்லது மார்க்சியம் என்று சொல்லி ஒரு வரவில கணிதம் என்று சொல்ற இந்த விஷயம் ஒன்றும் அவர்கிட்ட இருக்கே இல்லை. அந்த வகையில வந்து அப்ப அவை என்னன்னு சொல்லிதான் அந்த காலத்துல மனோரஞ்சன் உட்பட இந்த யூடிஎச்ஆர் டாக்டர் ராஜன் மாதிரியானாக்கள் சிறி மாதிரியானாக்கள் ஒவ்வொரு அந்த இவைகள் எல்லாரும் வந்து ஒரு இந்த இதுக்குள்ள வெவ்வேறு ஆக்களோட அந்த காலத்துல உரையாடலுக்குரிய ஒரு இது அபாயமான சூழலையும் வச்சிருந்த ஆக்கள். ஆமா ஒரு மற்றது இந்த பிற்போக்கு தேசியவாத அலையில அள்ளுண்டு போகாத ஆக்கள், அதை விட்டு பீதி அடைஞ்ச ஆக்களும் இல்லை, அதுல வாய மூடிக்கொண்டிருந்த ஆக்களும் இல்லை. அவர்கள் அந்த வகையில வந்து சிற்பி எனக்கு கடைசியா அந்த பூவாலசிங்கம் கடைக்கு போற மரபு ரீதியான இடதுசாரிகளோட சைக்கிள் ஓட்டம் கடைசியா தோழர் சிற்பியோட நின்று போயிட்டுதோ என்று நான் யோசிக்கிறேன். நான் சிற்பி மாதிரியான வாக்கள் உருவாக்கின விஷயம் இந்த சமூகத்துக்குள்ள ஒரு தாக்கத்தை செலுத்தி இருக்குதான் நான் நம்புறேன். வந்து அவருக்கு எனது அஞ்சலிகள். நன்றி. நன்றி தோழர் சுகு ஸ்ரீதரன். உங்களுடைய
அந்த வளமை போலவே நீங்கள் அந்த உங்களுடைய ஒரு தொங்கலில் துவங்கி அடுத்த ஒரு பெரிய பெரிய ஏரியாவை சுருக்கமாக சொல்லியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. தோழர் சிப்பி போன்ற அந்த மனிதர்களுடைய சைக்கிள் ஓட்டம் நின்று போனது என்றதையும் சொல்றீங்கள். மறுபுறமாக அவர்கள் விதைத்த அந்த கருத்துக்கள் சமூகத்தில் இருக்கும் என்பதையும் சொல்லியிருக்கிறீர்கள். இதை அப்படியே பேணி அடுத்த சந்ததிக்கு அந்த அந்த பார்வையை, சமூக பார்வையை எப்படி சொல்ல போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் என்பதுதான் எங்கள் முன்னால் உள்ள சவால். இயல்பாகவே இது எங்களுடைய யாழ்ப்பாண சமூகத்திற்குள் இருக்கின்ற குழுவாதம், தனிநபர்வாதம் போன்ற விடயங்களினால் இவை பின்தள்ளப்படலாம், தள்ளப்பட்டே வந்திருக்கின்றன. அதற்கு மேலதிகமாக நீங்கள் சொன்ன எங்களுக்கு கிடைத்திருக்க மிகப்பெரிய பட்டயமான இந்த துரோகி என்ற நாங்கள் நெத்தியிலே நாங்களே தூக்கி பயப்படாமல் ஒட்டி கொண்டிருக்கிற இந்த துரோகி பட்டத்திற்கு கீழ் இருப்பவர்களோடு அண்டுவதற்கு பயந்த காலம் போய் இன்றைக்கு நீங்கள் சொன்னதுதான் சரி, நீங்கள் சொன்னதன்படி நடந்திருக்கிறது, ஏன் பழச பேசுறீங்கள், இனி என்ன செய்வோம் என்று பேசுங்கோன்ற அளவுக்கு வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த கூட்டாக இதில் எல்லோருக்கும் நாங்கள் வயது போயிட்டுது, காலம் போயிட்டுது, பல்வேறு தகவல்கள் கைதவறி போய்விட்டன. இருந்தாலும் கூட்டாக ஒரு முயற்சியாக அடுத்து வருகின்ற ஓரிரு வருடங்களுக்குள், அதுவும் குறிப்பாக தென்னிலங்கையிலே ஒரு இடதுசாரித்துவ பாரம்பரியத்தில் வந்த அவர்கள் தவறுகள் மேலே ஏற்ற இறக்கங்கள் பல இருந்தாலும் ஒரு இடதுசாரித்துவ பாரம்பரியத்தில் வந்த ஒரு அரசை அந்த தென்னிலங்கை பெரும்பான்மை சிங்கள சமூகம், குறிப்பாக மலையக சமூகம் வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே எடுத்த 3 ஆசனங்கள் என்பதற்கெல்லாம் அப்பால் மலையக மக்கள் தனித்த அந்த ஒரு கட்சிக்கு ஜேவிபி பற்றிய பல்வேறு பிரச்சாரங்கள், அனுபவங்கள் அந்த மலையக மக்களுக்கிடையே பரப்பப்பட்டாலும், அந்த மலையக மக்களுக்கிடையே இருந்தாலும் கூட தங்களுக்கான அந்த மாற்றத்தை அந்த மலையக மக்கள் எடுத்திருப்பது என்பது ஒரு மிக மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. 1940களில் அந்த மலையக மக்களினுடைய ஆசனங்கள் பறிக்கப்பட்டு அந்த அவர்களுடைய வாக்குரிமைகள் பறிக்கப்பட்டவர்கள் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டதற்கு பிரதான காரணங்களில், வெளியிலே பேசப்படாத பிரதான காரணங்களிலே ஒன்று, அந்த மலையக மக்களுடைய வாக்குகளால் இடதுசாரிகள் அன்று பாராளுமன்றம் போனதுதான். 7லிருந்து 9 பேர் வரை அந்த மக்கள் தெரிவு செய்திருந்தார். அந்த ஒழுங்கமைக்கப்பட்ட ஆர்கனைஸ்ட் ஒர்க்கிங் கிளாஸ் என்பது அந்த இடதுசாரிகளின் கரங்களில் இருந்தது என்பதுதான் அன்றைய அந்த தரகு முதலாளித்துவ ஐக்கிய தேசிய கட்சியும் அதற்கு முன்பு கொடுத்த தமிழ் காங்கிரசினுடைய பார்வையாகவும் இருந்தது. ஆகவே இந்த காலகட்டத்தில் மீண்டும் வடக்கு கிழக்கில் அந்த இடதுசாரித்துவ பாரம்பரிய அரசியலை தூக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், குழுவாதங்கள், குரோதங்களை அப்பால் இந்த விடயத்தை எப்படி முன் கொண்டு செல்லுவது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதற்கு இந்த உரையாடல், இப்படியான உரையாடல்களும் இந்த சந்திப்புகளும் வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் முன்னோக்கி நகர்வோம். வெறும் யாராவது தோழர்கள் என்று தோழர் சிற்பி தொடர்பாக அல்லது பேசுவதாக இருந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். அடுத்து நான் 1000 பூக்கள் குழுமத்தின் அமைப்பாளர் மகாலிங்கம் பத்மபிரபா அவர்களை அழைக்கின்றேன். நீங்கள் பத்மபிரபா உங்களுடைய மைக்கை அன்மியூட் பண்ணி நீங்க பேசுங்க தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் தோழர் சிப்பி அவர்களுடைய இந்த நினைவு நாளை நினைவை நாங்கள் எடுத்து அதுக்கான ஒத்துழைப்பை தந்த அனைத்து தோழர்களுக்கும், மிக சிறப்பான உரைகளை ஆற்றி தந்த தோழர்களுக்கும் முதலாவது நன்றியை கூறிக்கொண்டு, உண்மையில் சிப்பி அவர்களுடைய உடனான ஒரு விதமான தொடர்பும் எனக்கு இதுவரை இல்லாதிருந்தது பற்றிய ஒரு பெரியதொரு மனக்கவலையை அதை ஏற்படுத்துகின்றது. ஏனென்றால் நானும் அதிகளவாக யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த ஒருவர் அல்ல. அடுத்ததாக அதன் பின்னாலும் 83 கலவரத்தின் பின்னாலும் வாழ்க்கை அப்படியாக ஒரு நிரந்தரமானதாக இல்லாமல் போனது அடிப்படையில் இவை நிகழ்ந்திருக்கிறதாக நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் அந்த இடதுசாரி பாரம்பரியம் என்பது கூடாக வந்த மனிதர்கள் என்ற அடிப்படையில் உண்மையில் அவரை நானும் எனக்குள் வாங்கிக் கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன். அவருடைய கருத்துக்கள்
கருத்துக்களை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வெளியில் கொண்டு வருவதற்கு, எழுத்து வடிவில் கொண்டு வருவதற்கு அக்கா தோழர் சொன்னது போல நாங்கள் முழுமையான ஒரு முயற்சியை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதுக்கான ஒத்துழைப்புகளை எல்லா தோழர்களும் வழங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்புடனும் தோழர்கள் பேசிய வெற்றுக்குள் இருந்து ஒரு விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. தோழர் சிப்பி அவர்கள் போதும் சைக்கிளில் திரிவார் என்கின்ற ஒரு விடயத்தை 2-3 பேர் பதிவு செய்திருந்தார்கள். இந்த சைக்கிள் என்பது அந்த இடதுசாரியத்துடன் எவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த எளிமையும், ஆனால் அது மெதுவாக என்றாலும் ஒரு நீண்ட தூரத்தை பயணிக்கும், நீண்ட காலங்களை பயணிக்கும் என்பதையும் நாங்கள் பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அது ஒரு சிம்போலாக, ஒரு அடையாளமாக, இடதுசாரிகளினுடைய ஒரு அடையாளமாகவே அமையப்போவதோ என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் மற்றது இதில் கலந்து கொண்ட பெண் தோழர்கள், அக்கா தோழர் மற்றும் உமா தோழர்கள் இருவருக்கும் மிகவும் நன்றி கூறிக்கொண்டு என்னுடைய அஞ்சலியையும் அந்த குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆறுதல் அனுதாபங்களையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி தோழர்கள். நன்றி தோழர்கள். நாங்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த நிகழ்வை நடத்தி இருக்கின்றோம். ஒருவரும் கை உயர்த்தாதபடியினால் நான் நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வர நினைக்கின்றேன். யாராவது இந்த கருத்து சொல்ல விரும்பினால் நீங்கள் கையை உயர்த்தினால் நான் இன்னும் ஒருவருக்கு இடம் தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். தோழர் சொக்கலிங்கம், தோழர் மயில் வாகனம், சூரியசேரன் கை வைத்திருக்கீங்க. தோழர் நீங்க பேசுங்க தோழர். சொல்லவா? ஆமா. ஒரு சுவாரஸ்யமான, நான் நினைக்கிறேன் இதுவரையில தோழர்கள் எவரும் கேட்டுறாத ஒரு விஷயத்த சிபி மூலம் நான் அறிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த பரந்தன் கெமிக்கல்ஸ், சிமெண்ட் ஃபேக்டரி போன்ற தொழிற்சாலைகளில் வந்து சிஎம்யூ யூனியன் மிகவும் பெரிய ஆதரவுடன், தொழிலாளருடைய ஆதரவுடன் இயங்கி மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் பெற்ற ஒரு சரித்திரம் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் சிபி மூலம் அறிஞ்சினான். பிறகு பாலத்தம்பும் நேரடியாக எனக்கு சொல்லியிருக்கிறார். நீங்கள் அறிகிறது நல்லா நினைக்கிறேன். இதுவரையில தெரியாட்டா என்ன விஷயம்ண்டா, ஒரு காலகட்டத்தில் எல்டிடி வந்து தீர்மானிச்சிருக்கிறார்கள், தமிழர்கள் வந்து சிங்கள யூனியன்ல மெம்பர்ஸா இருக்க முடியாதுன்ற ஒரு இதை பிரகடனம் செய்த உடனே அந்த பரந்தன் கெமிக்கல்ஸ்ல இருக்கிற தொழிலாளர்களும் தொழிற்சங்க தலைவர்களும் மிகவும் பீதி அடைஞ்சு அவை போய் மலாத்தம்போட கதைச்சு இப்படி பயமா இருக்குது, இவங்க எல்லாரையும் சிஎம்யூ விட்டுட்டு தங்கண்ட யூனியன்ல வந்து சேர சொல்லி வற்புறுத்துறாங்க, பயமா இருக்குன்னு சொல்ல ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுத்திருக்கு சிஎம்யூ. என்னன்னா அவர் சொன்னார், பாலாத்தம்பு என்னன்னா, பயப்பட தேவையில்லை, பரவாயில்ல, அவ வேணும்னா யூனியனை நடத்தலாம், ஆனால் இது வந்து தொழிலாளர்கள் தான் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். ஆனபடியா பரந்தன் கெமிக்கல்ஸ்ல நீங்கள் ஒரு எல்டிடியை கேட்டு அவை மூலம் ஒரு பொதுக்கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்துல வந்து எல்டிடி சார்பிலையும் ஒரு பிரமுகர் வந்து பேசினவர், சிஎம்யூன்ற பக்கத்துல பாலத்தம்பு வந்து பேசினவர். அப்ப முடிவில் எடுக்க தருணம் வந்த உடனே ஓட்ல வந்து மிகப்பெரிய பெரும்பான்மையோட பரந்தன் கெமிக்கல்ஸ் தொழிலாளர்கள் வந்து சிஎம்இயோட தான் இருக்க போறோம், நாங்கள் அதை விட்டு விலக எங்களுக்கு விரும்பவில்லை, நாங்கள் எங்களுக்கு எத்தனையோ வெற்றிகளை பெற்று தந்த ஒரு யூனியன், தாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற காலத்தில் சிங்கள தொழிலாளர்களும்
அந்த யூனியனில் இருக்கிற சிங்கள தொழிலாளர்களும் எங்களுக்கு பெரிய ஆதரவுகளை தந்தவை. அப்படியே எங்களுக்கு இதை விட்டு பிரிஞ்சு பெரிய விருப்பம் இல்லைன்னு சொல்லி பெருமளவு வாக்கோட வென்ற உடனே அது இப்போ அது அப்படியே அதால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ தொடர்ந்து சிஎம்யூ தான் அந்த யூனியன் நடந்தது. இது இப்படியான விஷயங்கள் நான் எனக்கு முதல் தெரிய வந்தது சிபி மூலம்தான். இது ஒரு மாபெரும் அரசியல் ரீதியாக ஜனநாயக முறையில ஒரு யூனியன் நடக்க வேணும்ன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அந்த அணுகுமுறையை நான் பாராட்டுறேன். அதான் சொல்ல வேண்டும். நன்றி. நன்றி. நன்றி சூரி தோழர். நன்றி, மிக்க நன்றி. தோழர் சந்தோஷ், நீங்க சாட்ல கேட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு மைக் தரேன். நீங்கள் அன்மியூட் செய்யுங்க. அன்மியூட் செய்து பேசுங்க. நான் சிப்பி அவர்கள் தொடர்பா என்னுடைய நினைவு என்ற சிறுபிராய நினைவுகள், யாழ்ப்பாண நினைவுகளோட பிரிக்க முடியாத ஒரு நினைவு. அவருடைய நினைவென்ற எங்களோட அப்பா, எங்களோட சிஸ்டர் இப்ப சொன்ன மாதிரி, எங்களோட அப்பா வீட்டை போற நெடுகவார் போற ஒரு பிரசன்னமாக இருந்ததுல இருந்து அவருடைய சைக்கிள் எடுத்து நான் பலமுறை எங்க அப்பாட்ட சைக்கிள் இருந்தது இல்லை. ஸோ அவர்கிட்ட சைக்கிள் எடுத்துதான் சைக்கிள் பழகினான். ஸோ இன்றைக்கு அவரும் சைக்கிளும் ஒரு இன்செப்பரபிள் என்டிட்டிஸா பார்க்கும் பொழுது எனக்கு அந்த சைக்கிள தான் நானும் பழகினேன் சொல்லி எனக்கு பெருமையா இருக்கு. என்றால் பலமுறை அதில் போய் விழுந்து இருக்கேன் ஒரு முறை. ஆனா அவர் மற்றது இப்பவும் அவருக்கு டைம் இருந்தது. இப்ப அந்த நேரத்திலே அவர்கள் அரசியல் என்ன பேசினார்கள் என்பது தொடர்பாக ஒரு ஐடியா இல்லாவிட்டாலும் பிறகுதான் அதுகளை நாங்கள் அது அவற்றை திருப்பி பார்க்கும் பொழுதுதான் அவர்கள் எந்த விதமான வகைபாகத்தை கொண்டு வந்தார்கள் இப்ப எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்குது. ஆனால் அந்த நேரம் அவர் என்னோட உரையாடிகள் எல்லாம் தனிப்பட்ட ரீதியா கிரிக்கெட் மேட்சை பற்றியும், சென்ட்ரல் காலேஜ் கிரிக்கெட் மேட்சை பற்றியோ அல்லது வேறு விஷயங்கள், முஸ்பாத்தியான விஷயங்களை பற்றி தான் பேசிக்கொண்டு அவருடைய சைக்கிள்ல பிரயாணம் செய்து கொண்டு வந்தது. ஆனால் எங்களுக்கு இப்பொழுது யோசிச்சு பார்க்கும் பொழுது அந்த 80ஆம் ஆண்டுகள், அந்த 81ஆம் ஆண்டுக்கு பிறகு, குறிப்பாக அந்த பாலதம்புக்கும் அந்த RMPல நடந்த ஸ்பிட்டுக்கு பிறகு, அந்த 1980 ஜெனரல் ஸ்ட்ரைக்கு பிறகு பெரிய ஒரு நீண்ட உரையாடல்கள் நடந்தது. அந்த பார்ட்டிக்குள்ளுக்கும் ஒரு நீண்ட உரையாடல்கள் நடைபெற்றது அந்த ஜெனரல் ஸ்ட்ரைக்ல கலந்து கொள்ளாததை இட்டு. அதை தொடர்ந்து நான் 81 அந்த பரலலியா இந்த மேர்ஜ் என்ற இயக்கத்தோட இனங்களுக்கு இடையிலான நீதிக்கும் சமூகத்துக்கும் இடையிலான இயக்கத்தோட RMPயை சேர்ந்தவர்கள் பலர் அதுல பங்கு பெற்றார்கள். இன்டராக்ஷன் இருந்தது. சிபி அவர்கள் நான் நினைக்கிறேன் எப்பவும் அவர் மிக ஆழமாக இந்த விஷயங்களை உள்வாங்கி அந்த நேரம் பெருசாக அவர் அதை வெளிக்காட்டாட்டிக்கும் அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாத்துலயும் அவர் மிக முக்கியமாக பங்கு பெற்றிருந்தார். நான் அப்படி அதை பார்க்கிறேன்னு சொன்னால் இப்ப பல்வேறு காரணங்களுக்காக அந்த நேரம் இயங்கிய சமூக செயற்பாட்டர்கள் பலர் நாட்டுக்குள்ளே இடம்பெயர வேண்டி வந்தது, வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய வந்ததெல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில அது ஒரு அதிர்ஷ்டம் நான் சொல்லுவேன். அவருக்கு அங்கேயே தொடர்ந்து இருக்கிறார். அவர் இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு இருக்குது. சோ அந்த வகையில நான் அவர் எப்படி பார்க்கணும்னு சொன்னா, இப்ப ஒரு ஆயுத இயக்கங்களுடைய ஜனநாயக மறுப்பு போன்றவை நடந்த பொழுது இடதுசாரிகள் கொல்லப்பட்டனர். அண்ணாமலை, விஜயானந்தன் போன்றவர்கள் கொல்லப்பட்டனர். எனவே அங்கே ஒரு லோ ப்ரொஃபைல் வைக்க வேண்டிய வந்தது, கதைக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இப்ப அதே நாங்க பாக்குறோம், பேராசிரியர் ராஜன் ஹூல் போன்றவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். நான் இங்க ராஜனியின் மறைவுக்கு பிறகு ராஜன் ஹூல் ஒரு முடிவு எடுக்கிறார், நான் இந்த மண்ணில தான் இருப்பேன் என்று சொல்லி, இந்த மண்ணில இருந்து என்னால் ஏழுமான கடமையை செய்துவிட்டு போவேன் என்று ஒரு முடிவு எடுக்கிறார். நான் சிப்பியா அப்படித்தான் பாக்குறேன். அவர் அவுட் ஸ்போக்கனா இல்லாட்டிக்கும் இன்றைக்கு நாங்கள் இந்த அவர் எப்பவும் அந்த பாரம்பரியத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அவர் இந்த RMP பாரம்பரியம், ட்ரொட்ஸ்கியாட் பாரம்பரியத்திலிருந்து அவர்கள் குழுவாதத்தை மீறி எப்படி பாலதம்பு, ரோஹண விஜய் வீரர் சப்போர்ட் பண்ணினார். அது மட்டும் இல்ல, பாலதம்பு ஒரு இன்டர்வியூல ஆஸ்திரேலியால 1971 சொல்றார், நான் அண்மையில பார்த்தேன், அவர் சொல்றார் அது ஒரு மாவோயிஸ்ட் இயக்கமா இருந்தாலும் அந்த மக்கள் எழுச்சியை நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த சிப்பி போன்றவர்கள் பிறகு வந்த எல்லா எல்லா அமைப்புகளோடும், விடுதலை இயக்கங்களாக இருந்தாலும் சரி, மாவோயிஸ்ட் ஸ்டைலிஸ் இயக்கங்களா இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த ஒரு இன்டராக்ஷனை பேணி வந்திருக்கிறார்கள்.
அப்ப நான் நினைக்கிறேன் இன்றைக்கும் வந்து அதே மாதிரி கருத்துக்களோட இந்த வலதுசாரி கருத்துக்களோட சமரசம் செய்து கொண்டது இல்லை. அது வேறு அந்த நேரம் கடைபிடித்த தந்திரோபாயங்கள் வேறையாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த கருத்தையோடு சமரசம் செய்யாமல் இருந்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் இந்த ஒரு கவுண்ட் இந்த ஹெஜமனிக்கு எதிராக இந்த வலதுசாரியா அல்லது தமிழ் வலதுசாரித்தனமா இருக்கலாம், அல்லது ஒரு முதலாளித்துவ ஹெஜமனிக்கு எதிராக ஒரு கவுண்டர் ஹெஜமனி தொடர்பாக நாங்கள் ஒரு இனி வரும் தலைமுறைகள் ஒரு தடத்தை நோக்கி ஒரு தடத்தை ட்ரேஸ் பண்ணி கொண்டு போறதாக இருந்தால் நிச்சயமாக அது சிபி அண்ணா அவர்களுடன் போன பாதைகளா இருக்கலாம். இன்னைக்கு அதுக்கு எங்களுக்கு பிறகு நாங்கள் வந்தா பிறகு எத்தனையோ சமூக செயற்பாடுகளில் நேரடியாக அங்கு இருந்தவர்கள் சொல்வதிலிருந்து தெரிகின்றது அவர் எவ்வாறு எப்படி அந்த அப்பமாவுல புளிப்பை போல அதுல இருந்திருக்கிறார் என்று சொல்லி. எனவே அவருடைய தடங்கள் அவர் எப்படி ஒரு ஆர்கானிக் இன்டெலெக்சுவலாக எப்படி அதில் இன்டராக்ட் பண்ணினார் என்றது இல்லாமல் நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு கவுண்டர் ஹெஜமனியை வடக்கு இலங்கையை பற்றி பேசலாம் என்று சொல்லி. மற்றது நான் நினைக்கிறேன் இப்ப எக்ஸைல் என்று சொன்னோன்னே எல்லாரும் யோசிக்கிறது வெளிநாட்டுக்கு வந்தா தான் எக்ஸைல் என்று. நான் அப்படி நினைக்கிறேன். இப்போ வலதுசாரித்தனத்தின் இனியிலண்ட ஒரு ஹேடேயிலோ அல்லது தமிழ் தேசியவாதத்தின் இனியிலண்ட ஒரு ஹேடேயிலோ வந்து உள்ளுக்கு இருந்து கொண்டே இன்டர்னலா இருந்து கொண்டே எக்ஸைல் இருக்கிறார்கள் நான் பார்த்திருக்கிறேன். சோ அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் பேசியிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகள் மூலம் ஒரு ஆன் த ஹோல் எண்ட் ஆஃப் த டே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் பங்களிச்ச விஷயங்களை நாங்கள் தொகுத்தாலே அது எங்களுக்கு ஒரு போராட்டத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி என்னையும் 2 வசனங்கள் பேச விட்டதுக்கு நன்றி. நன்றி சந்தோஷ், நீங்கள் உங்களுடைய கருத்தை முன்வைத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. இதில் மிகவும் ஆணித்தரமான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறீர்கள். இந்த கருத்தியல் ஆதிக்கம் ஹெஜமனி என்ற சொல்லி நீங்கள் அது மிக முக்கியமான அழுத்தி சொல்லதுக்கு காரணம் இந்த நாங்கள் இப்போ 1000 பூக்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட இலங்கை இடதுசாரித்துவம் இனவாத அரசியலுக்குள் எப்படி தோற்றுப்போனது என்று பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித்தோடு உரையாடலிலும் கூட அவர் முக்கியமாக முன்வைத்த ஒரு விடயம் வந்து இடதுசாரித்துவ போராட்டங்களில் அவர்கள் கட்சியினுடைய ஆதிக்கம், கட்சி அதிகாரத்தை கையில் வைத்தல் போன்ற விடயங்களை முன்னுரிமை கொடுத்தார்களே ஒழிய கிராம்ஸ்கி போன்றவர்கள் பிற்காலத்தில் அந்தோனியோ கிராம்ஸ்கி போன்றவர்கள் பிற்காலத்தில் சொன்ன ஒரு சமூகத்தை இந்த முதலாளித்துவ சக்திகள் வலதுசாரித்துவ சக்திகள் எப்படி கையாளுகின்றன, அதற்கு கலாச்சாரம், மொழி, பண்பாட்டு போன்ற விடயங்களை வைத்து இந்த கருத்தியல் ஆதிக்கத்தை அவர்கள் எப்படி கையாளுகிறார்கள், அதை இடதுசாரிகள் மார்க்சிஸ்டுகள் எப்படி கையாண்டிருக்க வேண்டும் என்ற விடயத்தில் அவர்கள் தவறு விட்டு விட்டார்கள் அல்லது கவனிக்காமல் விட்டு விட்டார்கள் என்ற விடயத்தை மிக முக்கியமாக அழுத்தி சொல்லி இருந்தார். அது தமிழ் சமூகத்திற்கும் இன்னும் மிக மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். காரணம், சிங்கள சமூகத்திற்குள்ளும் காலத்தில் பணியாற்றியவன் என்ற வகையிலும் சிங்கள மொழி எனக்கு தெரிந்த வகையிலும் குறிப்பாக சிங்கள அரசியல் மொழியோடு எனக்கு நிறைய பரிச்சயம் இருக்கிற அடிப்படையிலே விமல் சுவாமிநாதன், எங்களுடைய முத்துலிங்கன் தோழர் போன்றவர்கள் அதற்கு சாட்சி வருவார்கள் என்ற அவர்கள் என்னை விட சிங்கள மொழி ஆழமாக அரசியல் மொழி தெரிந்தவர்கள். சிங்கள சமூகத்தில் பாரிய சிங்கள பௌத்த தேசியவாத அல்லது இனவாத வரி தலைவிரித்தாடிய காலத்திலும் அந்த கருத்தியல் ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் ஏதோ ஒரு வகையில் அங்கே பேணப்பட்டு வந்திருக்கிறது. தொழிற்சங்கங்களுக்கூடாக, சிறு சிறு இடதுசாரித்துவ குழுக்களுக்கூடாக அல்லது இடதுசாரித்துவ கல்விமான்களுக்கூடாக, பல்கலைக்கழகங்களில் கைகலப்புகள் வரை அவை போயிருக்கின்றன. மாணவர் அமைப்புகள், ஊடகங்கள், மாற்று பத்திரிகைகள் என்று சிங்கள சமூகத்தில் ஏதோ ஒரு வகையில் அந்த கருத்தியல் ஆதிக்கத்துக்கான போராட்டம் நடந்தே வந்திருக்கிறது. அதன் ஒரு வெளிப்பாடுதான் அறகலைய போன்ற ஒரு கட்டத்தில் அந்த தென்னிலங்கையிலே இருந்த அந்த தீவிர தேசியவாதம் என்பது பொருளாதார வங்குரோத்தோடு முடிவுக்கு வந்து கலண்டு கொட்டுன்ற வேளையில் அதற்கு எதிராக வந்த அறகலைய போராட்டத்திற்குள் மிக முற்போக்கான கருத்துக்களும் அச்சமில்லாமல் பல்வேறு விடயங்களை அந்த சிங்கள சமூகமும், அதிலும் சிங்கள இளம் சமூகம், வயது முதிர்ந்த இடதுசாரிகள் முதற்கொண்டு குறிப்பாக சிங்கள இளம் சமூகத்தினர் மேலெழுந்து வந்து அந்த கருத்தியல் ஆதிக்கத்தை தங்கள் கையில் எடுத்ததின் மூலம்தான் ஜேவிபி போன்ற ஒரு கட்சி, ஆரம்பத்தில் இந்த அறகலைக்கு பெரிதாக ஆதரவு கொடுக்காமல் இருந்த ஜேவிபி போன்ற ஒரு கட்சியால்
இந்த என்பிபி என்ற குடையின் கீழ் அந்த அந்த இடைவெளியை நிரப்பக்கூடியதாக இருந்தது என்று நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் சந்தோஷ், நீங்கள் சொன்ன இந்த கருத்தியல் ஆதிக்கம் ஹெஜமனி அதை தூக்கி எடுக்கின்ற பொழுது சிற்பி போன்ற பராத்தோழர் போன்ற இன்னும் பலர் இந்த மௌனமாக இருந்தவர்களுடைய வரலாறும் செயற்பாடும் அவர்களுடைய எழுத்துக்கள் பேச்சுக்கள் என்பனவையும் உள்வாங்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியம். நீங்கள் பேராசிரியர் ராஜன் ஹூலை பற்றி சொன்னீர்கள். அவர்கள் ராஜினி தோழர் டாக்டர் ஸ்ரீதரன், டாக்டர் தயா சோமசுந்தரம் போன்றவர்கள் அந்த புத்தகத்தை எழுதி அவர்கள் கொடுத்த விலை என்பதும் அதன் பின்னால் UTHR என்ற பெயரில் அவர்கள் செய்து வந்த மிகப்பெரிய பணியும் அதற்கு அவர்களுக்கு இருந்த சவால் என்பதும் பலருக்கு அதில் ஒரு 10% கூட தெரிந்திருக்கா என்று நான் கருதுகின்றேன். மிக மிக சவால் நிறைந்த காலங்களில் அவர்கள் அந்த பணியை செய்தார்கள். ஆனால் அந்த பணியை செய்ததில் அவர்களுடைய பெயர்கள் மட்டும்தான் வெளியிலே வந்தன. அந்த பணியை செய்வதற்கு நீங்கள் சொன்ன அந்த அமைதியாக இருந்து உள்ளேயே இருந்து எக்ஸைல் இருந்தவர்கள் கொடுத்த அந்த பங்களிப்பும் அவர்களுடைய இன்புட் என்பதும் அந்த எழுத்துக்களை நீங்கள் எடுத்து இன்று வாசித்தால் இவ்வளத்தையும் இந்த 2-3 மனிதர்களால் எப்படி திரட்ட முடிந்திருக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம். அதற்கு காரணம் இந்த நீங்கள் சொன்ன அந்த எக்ஸைல் இருந்த மனிதர்கள். அப்படியான சில மனிதர்களை உயிரை காப்பாற்றி கொண்டு வந்த சில பணிகளில் நான் ஈடுபட்டிருந்தேன். ஆனால் பிடிவாதமாக மறுத்து இறந்து போன செல்வி, தில்லை, மனோகரன் போன்ற இன்னும் பல இடதுசாரி தோழர்களை இந்த இடத்துல நான் நினைவு கூறுகின்றேன். அவர்களும் அதே பிடிவாதமாக இருந்து ஆனால் வெளிப்படையாக அந்த பாசிச அரசியல் சூழலுக்கு எதிராக வாதித்ததன் மூலம் தங்களை அடையாளம் காட்டி கொண்டதனால் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டவர்கள் தான். அவர்களையும் இந்த நிகழ்விலே நினைவு கூர்ந்து அந்த வரலாறை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு உங்கள் எல்லோருடைய உதவியை நாடி 1000 பூக்கள் குழுமமும் இங்கு வந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய இந்த ஞாயிறு தினத்திலே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தோழர் சொக்கலிங்கம் சிவபாலன் என்னும் சிற்பியினுடைய நினைவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி 1000 பூக்கள் இந்த நிகழ்வை முடித்துக் கொள்கிறது. நன்றி தோழர்கள், நன்றி அனைவருக்கும்.